இப்போ இல்லை இப்படி ஆச்சு உபன்யாசத்துக்கு டைம் ஆகிட்டு அதனால் சரி ஓகே நல்லா வச்சிருக்கேன் இந்த தட்டை ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதமில் கொரவர் தாம் வாழி ஏழ்பாரமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்தார். அந்த செயலறிவிக்கா மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள் ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்களுடைய வழி வந்து ஆழ்வார்களுடைய பக்தியினாலும் அவர்கள் காட்டிக் கொடுத்த வழியை அடியொற்றி ஆச்சாரியர்கள் நடந்திருக்கிறார்கள். எம்பெருமானாரும் அகப்பட ஆழ்வாருடைய வழியை நிலைநின்னவர் என்று காட்டப்படுகிறது. பாஷ்யகாரர் இது கொண்டு சூத்திர வாக்கியம் ஒருங்க விடுவர் என்று நம் பூர்வர்கள் காட்டுகிறார்கள். பாஷ்யகாரர்னா எம்பெருமானார், எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அர்த்தம் அருளி செய்கிற போது நம்மாழ்வாருடைய திருவாக்கை மனதில் வைத்து அதற்கு அனுகுணமாக அர்த்தங்களை சூத்திர வாக்கியங்களை ஒருங்கவிட்டார் என்று காட்டப்படுறது. அப்படிப்பட்ட எம்பெருமானார் அந்த எம்பெருமானாருக்கும் ஒரு பெண்பிள்ளைக்கும் ஒரு சம்பாதம் நடக்கிறது. எம்பெருமானார் திருக்கோளூருக்கு எழுந்து கொண்டிருக்கிறார். இந்த பெண் பிள்ளை அங்கிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறாள். இவர்கள் இருவரும் பேசுகிறார்கள். அப்பொழுது அந்த பெண் பிள்ளை ஏன் இவ்வூரை விட்டு போகிறாய் என்று கேட்கிற போது எனக்கு என்ன பெருமை இருக்குன்னு நான் இருக்க முடியும் என்று நைச்சானுசந்தானமாக சில விஷயங்களை சில வார்த்தைகளை சொல்லுகிறாள். தன்னை உயர்ந்தவளல்லல், நான் அவரை போல இருக்கேனா, நான் இவரை போல இருக்கேனா, நான் அவரை போல இருக்கேனா அப்படின்னு அந்த பெண் பிள்ளை கேட்கிறாள். அது அந்த வார்த்தையானது ஒரு ரகசியம் எனப்பட்டது. ரகசியம் என்று சொன்னால் அது உயர்ந்த அர்த்தங்களை தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது என்னும் பொருள். அந்த பெண் பிள்ளை திருக்கோளூர் என்னும்படியான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்திலே நடக்கக்கூடிய சம்பாதம், அந்த சம்பாதத்தின் தொகுப்பத்தான் விஷயம்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்பது. இதிலே கீழே 38 விஷயங்கள் 38 வார்த்தைகள் ரகசியங்கள் ஆகி இருக்கின்றன. இப்பொழுது 39வது ரகசியத்தை அடியேன் விண்ணப்பிக்க போனும் என்று காட்டப்படுகிறது. கீழே என்ன காட்டப்படுகிறது? அவன் மேனி யானேனோ திருப்பாணரை போலே அப்படின்னு விஷயம் இந்த சபையினுடைய பெயரை கொண்டே முடிந்திருக்கிறது. கீழ் இருக்கக்கூடிய வார்த்தை அவன் மேனி யானேனோ திருப்பாணரை போலே. திருப்பாணாழ்வாருக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னால், இந்த திருப்பாணாழ்வார் அவன் திருமேனியோடு இரண்டர கலந்தார். எந்த ஆழ்வாரை நீர் இவனை சேவிக்கலாகாது, உம்முடைய காலால் நடந்து வரலாகாது என்ன சொன்னாரோ அவரையே கொண்டு அவரையே தன் தோளிலே எழுந்துள்ள பண்ணி கொண்டு வாரும் என்று எம்பெருமான் நியமித்து பிற்பாடு இவர் பாசுரங்கள் பாடி திருவரங்கத்தென் பெருமானோடு இரண்டர கலந்தார் என்பது வரலாறு. அது அவன் மேனி யானேனோ திருப்பாணரை போலே அப்படின்னு காட்டுறார். அதற்கு மேல இருக்கக்கூடிய வார்த்தை, அதற்கு அடுத்த வார்த்தை என்ன காட்டுகிறார் அப்படின்னால், அனுப்பி வையும் என்னேனோ வசிஷ்டரை போலே. வசிஷ்டர் என்ன பண்ணார்? வசிஷ்டர் என்ன பண்ணார்? வசிஷ்டர் பெருமாளுடைய குலகுருவாக இருக்கிறார். நம்முடைய சம்பிரதாயத்திலே பெருமாள் அப்படின்னா யாருன்னா திருவேங்கடமுடையான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல,
வஸ்துதா பெருமாள் அப்படின்னா ராமபிரானை பெருமாள் என்று சொல்லுவது. பெருமாள்னு சொன்னா ஸ்ரீராமனைத்தான் குறிக்கும். அந்த பெருமாளிடத்திலே அந்த பெருமாளுடைய குலகுருவாக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். இந்த தசரதனிடத்திலே நேரே செல்கிறார் விஸ்வாமித்திரர். தன்னுடைய யாகத்தை காக்க வேணும், அதற்கு ராமனையும் இலக்குவனையும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். நேர போறார். போயிட்டு உன் 2 பிள்ளைய உன்னுடைய 4 புத்திரர்களே கரிய செம்மலை கொடு அப்படின்னு சொல்லுகிறார். அகம் வர்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோசி மகாதேஜா ஏஷேனே தபசி ஸ்திதாக. எனக்கு தெரியும் ராமனுடைய பெருமை, எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தெரியாது அப்படின்னு பொருள். எனக்கு ராமன் பெருமை தெரியும்னா உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தெரியாதுன்னு சொல்றோம். அப்போ இதுல ஒளிந்து இருக்கிற பொருள் என்னன்னா, எனக்கு தெரிந்த பெருமை உனக்கு தெரியாது. உனக்கு ராமன பிள்ளையா தெரியும், எனக்கு ராமன பரமபுருஷனா தெரியும். ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய உனக்கு தெரியாது, ஆனால் ஆசனத்தின் கீழ் அமர்ந்து பாடம் கேட்ட எனக்கு தெரியும். கிரீடமும் முடியுமாக இருக்கக்கூடிய உனக்கு தெரியாது, சடையும் முடியுமாக இருக்கக்கூடிய எனக்கு தெரியும். புத்திரகாமேஷ்டி பண்ணின உனக்கு தெரியாது, மோட்சகாமேஷ்டி பண்ணின எனக்கு தெரியும். போகத்திலே இருக்கக்கூடிய எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, யோகத்திலே இருக்கக்கூடிய எனக்கு தெரியும். ஆச்சாரியர்களிடத்திலே அடிபணிந்து பாடம் கேட்ட எனக்கு தெரியும், கர்வத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உனக்கு தெரியாது. அதனால ராமனை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அகம் வேட்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். உடனே இந்த நாள் இவா 2 பேரும், வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் எலியும் பூனையும் போல இருக்கக்கூடியவர்கள், என்னைக்கும் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் வசிஷ்டருக்கு இதே அபிப்பிராயம் விஸ்வாமித்திரர் சொல்ற வார்த்தை. என்னால் ராமன் அப்படின்ற விஷயம் வந்துட்டா எதிரிகள் கூட ஒன்னாயிடுறா பாருங்க. வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் 2 பேருக்கு ஆகாது. ஆனா ராமன் விஷயத்துல இந்த வசிஷ்டரை பிரமாணமாக கொள், வசிஷ்டரை கேளு, என்ன கற்க வேண்டாம்பா, உன் குலகுருவ கேளு அப்படின்னு சொல்றார். வசிஷ்டோபி மகாதேஜா ஏஷேனே தபசி ஸ்திதாக சொல்ற வார்த்தை. உனக்கு தெரியும் அவர் கேளுன்னு கேட்ட உடனே இவன் சொல்ற வார்த்தை, எனக்கு பிள்ளை எனக்கு இருக்கிறதோ, நான் தவம் செய்து பெற்றிருக்கக்கூடிய பிள்ளை, புத்திரகாமேட்டி யாகம் பண்ணிக்கிற பிள்ளை, எனக்கு பிடிச்ச பிள்ளை, நானே வரேனே. சின்ன பசங்க வர வேண்டாம். ஊனசோடச வருஷமே ராமோ ராஜீவ லோச்சனஹா. 12 வருஷம் தான், 12 திருநட்சத்திரம் தான் ஆறுது. அப்ப அவனை எப்படி அனுப்புறது? நானே வரேனே, அடியேனே வரேனே அப்படின்னு கேட்ட உடனே நீ உன் பிள்ளையோடு சுகமாக இரு அப்படின்னு சொல்றாரு. இத கம்பர் ரொம்ப அழகா பாட்டு பாடியிருக்காரு. எப்படி கேட்கிறார் வசிஷ்டர் அப்படின்னு ஒரு பாட்டு. சரவணத்துள் யாங் இயற்றும் தகைவேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என நிறுத்தர் இடைவிலக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் 4வரில் ஒருவனினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுக, கரிய செம்மலை ஒருவனை தந்திடு என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றில் உழையச் சொன்னான். இவன் உயிரை எடுக்கும்படியான ஒரு வார்த்தையை சொன்னான். தசரதனுடைய உயிரை எடுக்கும்படியான வார்த்தை என்ன? தசரதன் உயிர் ராமனை என்னோட அனுப்பி வை அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். அதுல சொல்றச்சே ஒரு வார்த்தை, ஒருவனை தந்திடுடி, 4வரில் ஒருவனை கொடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் கொடுனா எவனோ ஒருத்தர் கொடு அர்த்தம் இல்ல. தன்னிகரற்ற ஒருவனை கொடு. ஆண்டாள் நாச்சியார் தான் பாடுகிறாள், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா. அப்ப ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா. இவளும் ஒருத்தி அவளும் ஒருத்தி. மகனாய் கண்ணனை மகனாக பெற்றவள் தேவகி பிராட்டி. அந்த கண்ணன பெருமான வளர்த்தவள் யசோத பிராட்டி. அவளையும் ஒருத்தின்றா, இவனை ஒருத்தின்றான்னா ஏதோ ஒருத்தி அல்ல, தன்னிகரற்றவள் என்று பொருள். கண்ணனை தன் வயிற்றிலே பெற்றதிலே இவளுக்கு நிகர் வேற யாராவது உண்டான்னா?
இந்த பரமபுருஷனையே தன் வயிற்றிலே பெற்றிருக்கிறாளே, வேற எந்த தாயும் இவளுக்கு நிகர் கிடையாது. என்னத்தான் அவள் வயிற்றுல பெற்றாலும் அவனை வளர்த்தவள் யசோத பிராட்டினா. அப்ப அவனை வளர்த்தவளுக்கு இருக்கக்கூடிய பெருமை வேறு யாருக்கும் கிடையாது என்று பொருள். தன்னிகரற்றவள் என்று பொருள். பெருமானார் புறத்தாழ்வான் அவர் திருநாடு அலங்கரித்தார், பரவதித்து விட்டிருக்கிறார். அவருடைய சரண திருமேனியை எம்பெருமானார் தரிசிக்கிறார், நேர வந்து பார்க்கிறார். ஆழ்வான் தன்னுடைய சிஷ்யர் தனக்கு முன்னே பரவதித்து விட்டாரே, எம்பெருமானாருக்கு துக்கம் தாங்கல. யதியான எம்பெருமானார், சன்னியாசியான எம்பெருமானார், ஆசாபாசங்களை துளைத்த எம்பெருமானார். ஆனா கூறத்தாழ்வான் பரவதித்த பிற்பாடு அவர் சரண திருமேனியை பார்த்து ஓன்னு கதறார். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கல் மால் தான் கொண்டு போனான். பாசனம் இப்படி இருக்கு. ஆனா அந்த மாமனியுடைய வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம். இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் இதுக்கு முன்னாலேயும் இல்ல, இதுக்கு அப்புறமும் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானம் காட்டியிருக்கிறார். ஒரு மகள் தன்னை உடையேன் என்னும், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்னும், செங்கல் மால் தான் கொண்டு போனான் என்னும் எம்பெருமானார் கதறினார் என்பது பிரசித்தமிரே வார்த்தை. பாசுரம் எப்படி இருக்குன்னா, இந்த எண்ணும் எண்ணும் எண்ணும்னு 3 தடவை சொல்றாரு பாருங்க. இது பாசுரத்துல இல்லவே இல்லை. பாசுரம் ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கல் மால் தான் கொண்டு போனான்னு பாசுரம் இருக்கு. ஆனா நடுவுல எண்ணும் எண்ணும் எண்ணும்னு 3 தடவை சொல்றாரு. அந்த எண்ணும்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கதறினார் இல்லையா எம்பெருமானார், அவர் துக்கத்துல கதறினார் இல்லையா. எப்படி கதறினார்னா, பாசுரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டி இருக்க அவர் சரண திருமேனியை பார்த்து துக்கம் தனக்கு தாங்காமல் ஒரு மகள் தன்னை உடையேன் அப்படின்னு சொல்றாராம். ஓன்னு அழறார், கதறார். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் அப்படின்னு சொல்றார். ஓன்னு அழறார். செங்கல் மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு சொல்றார். ஓன்னு அழறார். அப்படின்னால் நடுவுல 3 இடத்துல என்னும்னு சொன்ன காரணம் என்னன்னால், எம்பெருமானாருடைய துக்கமாகிற உணர்வை என்னும் என்கிற வார்த்தையினாலே பதிவு செய்திருக்கிறார் மணவாள மாமனிகள் என்று காட்டப்படுகிறது. என்னும் 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 இது எப்படி மணவாள மாமனிகளுக்கு தெரியுது? எம்பெருமானாருடைய துக்கம் எப்படி மணவாள மாமனிகளுக்கு தெரிஞ்சதுன்னா, தன் துக்கம் தனக்கு தானே தெரியும். முன்பொரு காலத்திலே எம்பெருமானாராக இருந்தவர் தான் மணவாள மாமனிகளாக அவதரித்தார். அவருக்கு தான் தெரியும். என்னும் 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 அந்த சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு மகள்னா என்ன அர்த்தம்? இங்க ஆண்டாளுக்கும் ஆழ்வானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமியம், ஒரு மகள். 2 பேரும் தன்னிகரற்றவர்கள். அந்த எம்பெருமானை மற்ற ஆழ்வார்கள்னு பார்ப்போமே, இந்த ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கு என்ன வித்தியாசம்? திருப்பாவையினுடைய அவதாரிகையில காட்டுகிற போது மற்ற நமக்கும் ரிஷிகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு தேகம் வேற ஆத்மா வேறன்னு தெரியாது, இந்த உடம்பு வேற ஆத்மா வேறன்னு தெரியாது. நம்ம உடம்பே ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ரிஷிகள் உடம்பையும் ஆத்மாவையும் பிரித்து பார்க்கக்கூடிய வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ரிஷிகள். அப்ப அவளுக்கு நமக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. பர்வதத்தை போல அவர்கள் நம்ம அணுவை போல இருக்கிறோம். அதே போல இந்த ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம போய் ஒருத்தர் இடத்துல எனக்கு அது கூடு இது நிறைய கூடுன்னு கேட்டா நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவுதான் கிடைக்கும். அவரா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ, அது எக்கச்சக்கமா கிடைக்கும். இவர்கள் ரிஷிகள் அவருடைய ஞானம் தானாக தன் முயற்சியாலே கேட்டு பெற்றிருக்கக்கூடிய ஞானம், அது அளவு பட்டிருக்கும். ஆனா ஆழ்வாருடைய ஞானம் அவன் மயர்வு அற மதிநலம் அருளினன் அப்படின்னு காட்டப்படுறது. அவன் மயர்வு அஞ்ஞானம் லவலேசமும் இல்லாதபடியாக மதி நலம் என்னும்படியான பக்தி ரூபாவந்த ஞானத்தை அந்த எம்பெருமான் தானே அவர்களுக்கு அளித்திருக்கிறானா, அது அளவு கடந்திருக்கும் என்று காட்டப்படுகிறது. அப்போ இந்த ஞானம் இருக்கே, இது வசந்த ஞானம். இவர்கள் அவர்களோட வசந்தவர்கள் என்று காட்டப்படுகிறது. ஆனா அவர்களையும் விட ஆழ்வார்களையும் விட
பெரியாழ்வாருக்கு இருக்கிற ஏக்கம் என்ன அப்படின்னால், மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பகவானை பார்த்த உடனே பகவானிடத்துல கேட்கணும்ன்றச்சே பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை, என்னால இப்படி இருக்க முடியலையே, என்ன போய் இப்படி வச்சிருக்கியே, என்ன ஏன் உன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்கிறாய் என்று இந்த சம்சார தோஷத்து சம்சார சாகரத்தினுடைய துக்கத்தை சொல்லி தாங்கள் அவனை சேர வேண்டும் என்கிற துடிப்பை வெளிப்படுத்தினார்கள். பாடினேன் பாடி வருந்தினேன் மனத்தால் சொல்றார் யாரு? திருமங்கையாழ்வார். அப்ப இவாளெல்லாம் தன்னை இப்படி வைத்திருக்கிறானே என்று துக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த எம்பெருமான நேர பார்க்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம்? பெருமான நேர பார்த்தா அடுத்த நிமிஷம் இவ்வளவு பெரிய லிஸ்ட், எனக்கு நன்னா 3 வேளை என்ன சாப்பாடு கிடைக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் மாட்டு பொண்ணு என்ன படுத்த கூடாது, நான் எனக்கு ஏத்த மாதிரி என் மாட்டு பொண்ணு நடக்கும் எல்லாம் சொல்லுவோமா இல்லையா? அப்படிதான் எதுவுமே கேட்கல. இவர் நேர பார்த்தவனே அதை விட ஞானம் அதிகமா இருந்தா, பகவானே எனக்கு எப்ப மோட்சம் கொடுக்க போறேன், என்னையே இங்க வச்சிருக்கேன், இத கேட்பான். ஆனா இப்படி கேட்கவே இல்லை பெரியாழ்வார். பார்த்த உடனே அவனை பார்த்த உடனே யானையின் கழுத்திலே இருக்கக்கூடிய மணியை எடுத்துக்கொண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுறார். அப்போ பெரியாழ்வாருக்கு மத்த ஆழ்வார்களுக்கும் பார்க்கிற போது பர்வத தரமான ஓட்டை போலும் என்று மத்த ஆழ்வார்கள் கீழே நிற்கிறார், பெரியாழ்வார் வசந்து நிற்கிறார். என்ன காப்பாத்துன்னு கேட்டவாளுக்கு நடுவுல நீ நல்லா இருக்கணும்னு சொன்னவர் பெரியாழ்வார், அவனுடைய நன்மையை விரும்பினவர், அதனால அவருக்கு பெருமை. ஆனா அந்த பெரியாழ்வார் பகவான் வரைக்கும் தான் நின்னார். ஆண்டாள் பாகவதர்கள் வரைக்கும் போனா எல்லோரையும் அழைத்துக் கொண்டு, பாகவதர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு பகவானிடத்திலே சென்று எல்லோரும் அவனை அடைய வேண்டும், எல்லோரும் அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்திலே போதுவீர் போதுவினோ யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ வாருங்கள் என்று அழைத்து சென்றாளே. அப்ப ஆண்டாள் எல்லோரையும் விட உயர்ந்தவள். அப்ப ஒரு மகள்னு சொன்னா ஆண்டாளே தன்னிகரற்றவளாக இருக்கிறாள். இது ஆண்டாளுக்கு. இது பெரியாழ்வார் சொன்ன முகத்தாலே. அப்ப எம்பெருமானார் எதனாலே இவரை ஒரு மகள்னு சொல்றார் அப்படின்னால், ஆழ்வான் எப்படிப்பட்டவர்? வசந்த ஒரு மகனீயராக, ஒரு ஆத்மாவாக இருக்கக்கூடியவர். அனைத்து ஆத்மாக்களும் இந்த ஸ்ரீபிராயர்களாக இருக்கக்கூடியவர்கள் பகவானுக்கு, அதாவது பகவான் உத்தம புருஷன், இவன் பெண். அப்படி இருக்கச்சே இந்த ஆத்மா எல்லாமே பெண், பகவான் ஒருத்தன் தான் புருஷன் என்று பார்க்கிற போது இவரும் ஸ்திரீபரியராக ஸ்திரீபிராயராக இருக்கக்கூடியவர் யார்? கூறத்தாழ்வான். அவரை பெண்ணுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், கூறத்தாம் எந்த ஆத்மாவும் பிராட்டிக்கு இந்த ஆத்மாவுக்கு 6 விதத்தினால சாமியம் காட்டப்படுகிறது, ஒப்புமை காட்டப்படுகிறது. பிராட்டி அவள் அவனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவள், இவன் அவனை விட்டு பிரியாதவனாக இருக்கக்கூடியவன். அதாவது இவன் அவனுக்கே அடிமை, இந்த ஆத்மா பகவானுக்கே அடிமை, பிராட்டியா பகவானுக்கே அடிமை. அடுத்தது, இந்த ஆத்மா பகவானையே கதியாக கொண்டவன், பிராட்டியும் அவளுக்கும் பகவானே கதி. அதே போல இந்த ஆத்மாவானவன் பகவானுக்கே பயன்படக்கூடியவனாக இருக்கிறவன், பிராட்டியும் பகவானுக்கே பயன்படக்கூடியவளாக இருக்கக்கூடியவள். அதே போல இந்த ஆத்மாவானது, இந்த பகவான் இருக்கிறானே, அவனை சேர்ந்தால் வாழ்ச்சி, பிரிந்தால் தாழ்ச்சி. பிராட்டி அவனை சேர்ந்தால் வாழ்ச்சி, பிரிந்தால் தாழ்ச்சி பிராட்டிக்கும். அதே போல இந்த ஆத்மாவானது இருக்கிறதே, அவனாலே நிர்வகிக்கப்படுகிறது. இந்த ஆத்மாவை நிர்வகிப்பது எது அப்படின்னு சொன்னால், அவன்தான் இந்த ஆத்மாவை நடத்தி கொண்டு போகிறான். பிராட்டியையும் அவன்தான் நடத்தி கொண்டு போகிறான். ஆக சாமிய சக்தம், இந்த 6 விதத்தினாலே பிராட்டிக்கும் இவனுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் ஒரு சாமியம் சொல்லப்படுறதே. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா யாரு? கூறத்தாழ்வான். அதனால அவர் மகள் என்று சொன்னார். அப்ப ஒரு மகள்னா தன்னிகரற்றவள் என்று பொருள். கூறத்தாழ்வானுடைய பெருமை என்ன அப்படின்னால், மொழியை கடக்கும் பெரும் புகழான், பஞ்சமுக்குறும்பான் கொழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான். முக்குறும்புகளை அறுத்தவர், தனமதம், வித்யாமதம், ஆபிஜாத்திய மதம். பணத்தினாலே வரக்கூடிய செருக்கு, செல்வ செருக்கு,
கல்வி செருக்கு, அதே போல உயர்குடி பிறப்பின் செருக்கு, இது எதுவுமே இல்லாத மகனியர் யாரு? கூரத்தாழ்வான். எம்பெருமானாருடைய சிஷ்யர்களிலே தன்னிகரற்றவராக இருந்த கூரத்தாழ்வானை ஒரு மகள்னு சொன்னார். அதே போல இவருடைய, அதாவது பெரியாழ்வார் தன் புத்திரியான ஆண்டாளை ஒரு மகள் என்று சொன்னார். ஏனென்றால் தன்னிகரற்றவளாக திகழ்ந்தவள் அந்த ஜீவாத்மாக்களை விட, ஆழ்வார்களை விட, அதாவது ரிஷிகளை விட, ஆழ்வார்களை விட, பெரியாழ்வார்களை விட, எல்லோரையும் விட உயர்ந்தவளாக திகழ்ந்தவள், தன்னிகரற்றவள் என்று காட்டப்பட்டது. அப்ப அங்க ஒரு மகள்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னிகரற்றவள் என்று பொருள். பகவானே சொல்லுகிற போது திவ்யஹா தேவஹா ஏகஹா நாராயணஹா, அவனே திவ்யஹா திவ்யமாக இருக்கிறவன், தேவஹா வசந்தவனா இருக்கிறவன், ஏகஹா ஏகஹன்னா ஒருவன் என்ன அர்த்தம்? தன்னிகரற்றவன் அப்படின்னு பொருள். ஏகோவை நாராயணாசீது ந பிரம்மா தேசானஹா, எதுவும் இல்லாத காலத்திலே நாராயணன் ஒருவனே இருந்தான். ஈஸ்வரனும் இல்லை, பரமசிவனும் இல்லை, பிரம்மாவும் இல்லை அப்படின்னு சொன்னால் பெருமான் தன்னிகரற்றவனாக ஒத்தாரை மிக்காரை இளையாய மாமாயா, அத்தான் இவர் ஒருவனை கொடு, ஒருவனை தந்திடு, ஒருவனை தந்திடுவி என்று கேட்கிறார். அவன் கொடுக்க முடியாது, ஐயோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கோபம், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார் இந்த விஸ்வாமித்திரர். உடனே வசிஷ்டர் சொல்றார், பா அனுச்சுடு, கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்ன அவர் புகழ்ந்து நின் மகற்கு உறுத்தல் ஆகலா, உறுதி எய்தும் நாள மறுத்தியோ ஏனா வசிஷ்டன் கூறுவான். வசிஷ்டர் என்ன சொன்னார்னா, பா நீ கருத்த மாமுனிவனாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரரோடு நீ என்னை பொறுத்தருள வேண்டும், என்னை மன்னித்தருள வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய மகனை அனுப்பி வைப்பாயாக. இப்படி அனுப்பி வைப்பதனாலே அவனுக்குத்தான் பல நன்மைகள் விளையப் போகின்றன. உன் மகனானவன் பலவிதமான அஸ்திர சஸ்திரங்களை கற்றுக்கொண்டு வரப்போகிறான். ஆகையாலே அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு சொல்றார். சரி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொல்றான். அதத்தான் நான் என்ன வசிஷ்டரை போல பெருமாளுக்கு நன்மை உண்டாக வேண்டும் அனுப்பி வையும்னு சொன்னா, அவரை போல ஞானியா? என்ன போல கேட்கிறே, என்ன போய் இன்னைக்கு இப்படி கேட்கிறீரே, அனுப்பி வையும் என்னேனோ வசிஷ்டனை போலே அப்படின்னு சொல்றார். அடுத்த வார்த்தை, அடிவாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. கேள்வி, அடிவாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே, அடிவாங்கிறது என்ன பெருமையா? கொங்கில் பிராட்டி யார் இடத்துல அடி வாங்கினா, எதுக்கு வாங்கினா, என்ன வாங்கினா? அடிவாங்கிறதுல என்ன சுவாமி பெருமை? வார்த்தை எப்படி இருக்கு? அடிவாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலேன்னு இருக்கு. கொங்கில் பிராட்டி அடி வாங்கினாளா? இதான் கேள்வி. அடினா என்ன அர்த்தம்னா அது முன்னாடி கொஞ்சம் ஒண்ணு சேர்த்துக்கோ. திருவடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே அப்படின்னு அர்த்தம். கொங்கில் பிராட்டினா கொங்கு தேசத்துல சுமதி அப்படின்ற ஒரு பெண் பிள்ளை இருந்தார். இவள் கொங்கு தேசத்தில் இருந்து தன்னுடைய கணவனோடு ஸ்ரீரங்கம் எழுந்தருளினார், அங்கு ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சத்தின் காரணமாக. அப்பொழுது எம்பெருமானாருடைய பிரபாவத்தை பார்க்கிறார். அகலங்கன் கூரத்தாழ்வான், அதாவது பணத்திலே பெருத்தவரான ராஜாக்கள் எல்லாம் எம்பெருமானார் காலில் வந்து விழறா, கூரத்தாழ்வான போல ஞானிகள் எல்லாம் எம்பெருமானார் காலில் விழறா. இது என்ன பிரபாவம் என்று எம்பெருமானாருடைய பெருமையை புரிந்து கொண்டு அவரிடத்திலே அடிபணிந்து கிடக்கிறார். இப்படி பல கால் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த பிற்பாடு அவள் ஊரிலே இருக்கக்கூடிய பஞ்சம் தீர்ந்தது. நாடு நல்ல நிலைமைக்கு வந்தது. திரும்பவும் தன் ஊருக்கு போக வேண்டியவள் புறப்படுகிறாள். புறப்படுறதுக்கு முன்னாலே எம்பெருமானாரை விட்டு பிரிய மனமில்லை. எம்பெருமானாரிடத்திலே தண்டன் சமர்ப்பித்து உம்முடைய திருவடிநிலைகளை தந்தருள போனும் அப்படின்னு கேட்கிறார். உடனே எம்பெருமானாரும் அவர் திருவடிநிலைகளை அவருக்கு கொடுக்கிறார். எப்படி பரதாழ்வான் ராமபிரானுடைய திருவடிகளை தன் தலையிலே சுமந்து சென்றானோ அதுபோல இந்த பெண் பிள்ளையும் போகிறார். இவளுக்கு பெயர் கொங்கில் பிராட்டி என்கிற தாசிய நாமம் ஆயிற்று. இந்த பெண் பிள்ளை தான் எம்பெருமானார் தான் வெள்ளை சாற்றி கொண்டு வலசை, அதாவது மேல் நாட்டுக்கு எழுந்தொழுகிற போது
கொங்கு தேசத்திலே எம்பெருமானாருக்கு உபசரித்தது, அவருடைய அடியவர்களுக்கு உபசரித்தது. என்ன சரித்திரம்னா, இந்த திருவடிகள் எடுத்துட்டு போயிட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். எம்பெருமானார் வெள்ளை சாற்றி கொண்டு வருகிறார். ஆழ்வானுக்கு கண் போனது. எம்பெருமானார் வருகிறார் வெள்ளை சாற்றி கொண்டு. அப்படி வெள்ள வஸ்திரத்தை உடுத்திட்டு வரைச்சே சேவிக்கிறார் இந்த பெண் பிள்ளை. எம்பெருமானார் திருவடிகளை பார்த்த உடனேயே புரிஞ்சு கொள்றா எம்பெருமானார் அப்படின்னு. எப்படி அவர் திரும்ப மண்டலத்தை பார்த்த உடனே புரியல, ஆனா திருவடிகளை பார்த்த உடனே புரியுது. ஏனென்றால் அந்த திருவடிகளை சேவித்து அந்த திருவடிகளில் இருந்து அந்த திருவடி நிலைகளை தான் வாங்கிக்கிறார். அவருடைய கால் நம்ம செருப்புன்னு சொல்ற மாதிரி அதான் வாங்கிக்கிறார். அப்ப அந்த திருவடிகளை வாங்குற போது திருவடிகள் நன்றாக தன் மனதில் பதிக்கிறது. எம்பெருமானார் புரிஞ்சு விடுறா. அதுக்கப்புறம் எம்பெருமானார் என்ன சொல்றார், யாரிடத்தையும் சொல்லாம இருக்கா அந்த பெண் பிள்ளை. வந்திருப்பது எம்பெருமானார் என்பதை குறித்து கொள்கிறாள் அந்த பெண் பிள்ளை. அப்போ அந்த திருவடிகள், அதாவது பிராட்டி சீதா பிராட்டி அவருடைய ஒரு ஆபரணங்களாக கழட்டி கீழே போட்டுட்டார். பெருமானுக்கு இந்த ஆபரணம் எல்லாம் கிடைக்கிறது. ராவணன் பிராட்டியை அபகரித்துக் கொண்டு போகிறான். தெற்கு பக்கம் போக 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 இந்த ஆபரணம் எல்லாம் கிடைக்கிறது. இந்த ஆபரணத்தை எல்லாம் பார்க்கிறார். அந்த சமயத்துல தான் பிராட்டியினுடைய ஆபரணத்தை சேகரித்து யார் கொடுக்கிறான், கட்டி போட்ட ஆபரணம் மொத்தத்தையும் கீழே போடுறா. இத சுக்ரீவனும் அனுமனும் கொடுக்கிறார்கள். பிரித்து பார்த்து பெருமான் கேட்கிறார், இத பத்தியா நெத்தி சுட்டி இது சீதைதா? இளைய பெருமாள் சொல்ற, எனக்கு தெரியாது. இத பத்தியா கழுத்துல செங்கிலி, சீத செங்கிலி தானே, பாருடா சீத செங்கிலி போட்டு கீழே கட்டி போட்டு சீத செங்கிலி தான்டா, தெரியாதுண்ணா. இத பாருடா மோதிரம், இது சீதை இதுடா, தெரியாதுண்ணா. இத பாருடா ஒடியானம், இது சீதை இதுடா, தெரியாதுண்ணா. இத பாருடா அங்கி வங்கி, இது சீதை இதுடா, தெரியாதுண்ணா. இத பாருடா தோடு, இது சீதை இதுடா, தெரியாது. இது மூக்குத்தி, சீதை இதுடா, தெரியாது. இத பாருடா மெட்டி, சீதை இதுடா, தெரியும். இது சீதை இதுதான், நல்லா தெரியும் அப்படின்னு கை கூப்புறான் இளைய பெருமாள். ஏனென்றால் அவருடைய திருமேனியை ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. நித்தியம் பெருமானையும் பிராட்டியையும் சேவிக்கிற போது அந்த திருவடிகளை மட்டும் சேவித்து இருக்கிறார். அதனால திருவடியில் இருக்கக்கூடிய ஆபரணம் நன்றாக தெரிந்திருக்கிறது. அவள் திருவடியிலே சாற்றிக் கொண்டிருந்த மெட்டிய ஆமா பிராட்டியில்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல எம்பெருமானாருடைய திருவடி நிலைகள் இவள் மனதிலே நன்கு பதிந்திருந்தது. அதனால் திருவடிகளை கொண்டு எம்பெருமானார் என்று அறிந்து கொண்டாள். ஆச்சாரியனுடைய திருவடித்தான். ஈஸ்வரனை பற்றுகை கைபிடித்து காரியம் கொள்ளுமோவாதி, ஆச்சாரியனை பற்றுகை கால்பிடித்து காரியம் கொள்ளுமோவாதி. அந்த திருவடிகளுக்கு மேலாக வேறொன்று நம்மை காப்பாற்றாது. அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு இருக்கிற மகிமை வேற எதுக்கும் கிடையாது. என்ன அசுத்தி பட்டாலும் ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் நமக்கு கிடைத்து விட்டதே ஆனால் அந்த அசுத்தி எல்லாம் நீங்கி விடுகிறது. கோமிய சாப்பண்ணம் அதை விட சுத்தப்படுத்துறது ஸ்ரீபாத தீர்த்தம். ஸ்ரீபாத தீர்த்தம் ஏதேனும் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாள்னா, மாத்திரை ஏதாவது சாப்பிட்டாள்னா, இல்லைன்னா இந்த மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தாள்னா உடம்பை எப்படி தெரியுமா சுத்திப்படுத்திக்கா, சுவாமி இடத்துல ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துட்டுதான் பகவத் சந்நிதிக்கு போவார்கள். ஸ்ரீபாத தீர்த்தம் என்பது எப்பொழுதும் சுத்தப்படுத்துவது. பெண்கள் விளக்காய் இருந்து விட்டு பிற்பாடு குளித்து விட்டு அவர்கள் தீர்த்தாமாடி விட்டு வருகிற போது ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துட்டுதான் தளி பண்றவங்களுக்கே போவாங்க. ஏன்னா அது நம்மை சுத்தப்படுத்துவது. ஆச்சாரியனுடைய திருவடி தீர்த்தம் 3 சாறுகள். சடைச்சாறு அது சுத்திய கொடுக்கும், நமக்கு ஒரு சுத்தத்தை, அது புனிதத்தை கொடுக்கும். சாணகச்சாறு புனிதமானது, உப்புச்சாறு புனிதமானது. அது என்ன சடைச்சாறு அப்படின்னால், பரமசிவனாருடைய சடையிலிருந்து வந்த கங்கை இருக்கு பாருங்க, அது பேர் சடைச்சாறு பேரு. கங்கை புனிதப்படுத்தும். அதே போல சாணகச்சாறு, சாணகச்சாறு கோமயம், சாணகச்சாறு ஆணின் மேய 5 நீ அவற்றுள் நின்ற தூய்மை நீ என்று காட்டப்படுகிறது. அந்த கோமியம் இருக்கு பாருங்க, அது சுத்தப்படுத்தும், அது சுத்திய கொடுக்கும், புனிதத்தை கொடுக்கும். உப்புச்சாறு, சேது சாறு, சேது கரையில் இருக்கக்கூடிய அந்த சேது கடல் தீர்த்தம் இருக்கு பாருங்க, அது சுத்தத்தை நம்மை சுத்தப்படுத்தும். இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துற ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும், இதெல்லாத்தையும் வசந்தது என்னன்னா
திருவடிச்சாறு, அடிச்சாறு, திருவடிச்சாறு, ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கிறதே, அதுக்கு அவ்வளவு மகிமை. அந்த திருவடிகளுக்கு இருக்கக்கூடிய மகிமை வேற எதுவும் கிடையாது. பெருமானார் மேல்கோட்டைக்கு எழுந்துள்ள போது தொண்டனூரிலே இருக்கக்கூடியவர்கள் பாக்கிய மகதங்களிலே இருந்து கொண்டு எம்பெருமானாரை எதிர்ப்பு கோர்த்து கொண்டு நிற்க, இவர்களை எப்படியாவது திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆட்கொள்ள வேண்டுமே என்று எம்பெருமானார் நினைக்கிறார். அப்படி நினைத்தவர் ஒண்ணுமே பண்ணல. உத்தம ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்த முதலையாண்டானை அழைத்து, நீர் இவ்வூரிலே எல்லோரும் தீர்த்தம் எடுக்கும்படியான குளத்திலே ஒரு காலை திருவடிகளை வைத்துக் கொண்டு நினைத்துக் கொண்டு 4 மணி நேரம் அமர்ந்திரும் போருங்கிறார். அடுத்த நாளே அவர் திருவடி தீர்த்த மகிமையினாலே ஸ்ரீபாத தீர்த்த மகிமை மிதுனசாலி கிராமம் என்னும்படியான இடத்திலே ஸ்ரீபாத தீர்த்தத்துடைய மகிமையினாலே எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆனார்கள். அப்படின்னால் எம்பெருமானாருடைய அடியவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் வசந்தது. முதலையாண்டானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு ஏற்றம் எதுவும் கிடையாது. எம்பெருமானாருடைய திருவடிக்கு இருக்கக்கூடிய நிலை ஏன்னா முதலையாண்டான் வேற எம்பெருமானார் திருவடி வேற இல்லையே, அவருடைய திருவடி நிலைகளாகத்தானே இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவடி, அப்போ எந்த நாள்தான் பெருமானார் ஒரு வாய் பேச முடியாதவர், எம்பெருமானாரிடத்திலே அர்த்தங்களை கேட்டு உச்சீரிக்க வேணும் என்று நினைக்கிறார். ஆனால் வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னுடைய அஞ்ஞானத்தை நினைத்து ஓன்னு கதறார் எம்பெருமானார் காலில். எம்பெருமானார் அவருடைய மனதின் உணர்வை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டவர் என்ன பண்றார், நீர் இங்கே அமரும், கதவை தாழிட்டு நீர் இங்கே அமரும் என்று தன் திருவடிகளை எடுத்து இவர் தலையில வைக்கிறார். கொஞ்ச நேரம் அங்க சாதித்வாரத்தில் இருந்து குரத்தாழ்வான் இதை தரிசித்துக் கொண்டிருக்கிறார். எம்பெருமானார் இவர் என்னமா உபதேசிப்பார், இவர் காதும் கேட்காது வாயும் பேச தெரியாது அப்படின்னு உடனே ஆழ்வான் நினைச்சாராம், ஐயோ நாம் தர்க்க வியாக்கரண சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து நாம் தாழ்ந்து போனேனே, ஊமையாய் இருந்து அவன் வென்று விட்டானே, அவனுக்கு கிடைத்திருக்கிறதே எம்பெருமானாருடைய திருவடிகள். எம்பெருமானார் அப்படி தன்னுடைய திருவடிகளை அவர் தலையிலே வைத்த பிற்பாடு அனைத்து ஞானங்களும் பெற்றவராகிறார் என்று காட்டப்படுகிறது. அதத்தான் ஆச்சாரியன் அவர் திருவடி, எம்பெருமானார் அவர் திருவடி. தான் சொன்னார் நிம்பார்ஜியர் சுவாமி பரமவிட்டாரு, சுவாமி காட்டி இருக்கக்கூடிய விஷயம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அத முதல்ல சொன்னவர் நிம்பார்ஜியர் சுவாமி தான். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி சொன்னவர் நிம்பார்ஜியர் சுவாமி. அதைத்தான் இங்க காட்டி இருக்கக்கூடிய வகையா அந்த திருவடிகள் இருக்கின்றனவே, இந்த திருவடிகளை அவள் கேட்டு பெற்றாள். அப்படி நான் அடிவாங்கினேனும் எம்பெருமானாருடைய திருவடிகளை உங்க திருவடிகளை நான் வாங்கிட்டேனா உங்கிய போல அவ்வளவு வசந்தவளானே இல்லையே. அடுத்து மண்பூவை இட்டேனோ குரவநம்பியை போலே. அதாவது குரவபுரம் அப்படின்னு ஒரு ஊர், திருமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர். அங்கே ஒருத்தர் இருந்தார், அந்த ஊரை சேர்ந்த ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடியவர். இந்த மண்பாண்டம் செய்யக்கூடியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தானே ஒரு எம்பெருமான திருவேங்கடமுடையான மண்ணால் செய்த திருவேங்கடமுடையான எழுத்துள்ள பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். நித்தியம் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய மண்ணுல 4 புஷ்பம், எவ்வளவு புஷ்பம் முடிகிறதோ மண்ணுல புஷ்பம் பண்ணி அவருடைய திருவேங்கடமுடையானுக்கு மனசார நினைச்சுட்டு சமர்ப்பிப்பார். அவ்வளவுதான். பெருமானே உனக்கு 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 சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்ச உடனே திருவேங்கடமுடையான் அதை ஏற்றுக்கிறார். ஆனா திருவேங்கடமுடையானுக்கு என்னன்னால் இவருடைய பிரபாவத்தை காட்டணும்னு ஒரு ஆசை. அப்ப தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆவானும் திருவேங்கடமுடையானுக்கு அணுக்கமான தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டைமான் சக்கரவர்த்தி நித்தியம் பெருமானுக்கு தங்கத்தால ஒரு புஷ்பம் சமர்ப்பிப்பார். சமர்ப்பிச்சா அடுத்த நாள் காலத்தால வந்து சேவிச்சா இந்த தங்க புஷ்பம் கீழே இருக்கும், மண்ணாலான புஷ்பம் பெருமானுடைய தலையில இருக்கும். இது ஒன்னால திருவேங்கடமுடையான். இவர் திருவேங்கடமுடையான் இங்க சாத்துவார், இங்க மலையில திருவேங்கடமுடையானுக்கு தலையில திருவடியில மண்ணால புஷ்பம் இருக்கும். இவருக்கு ஒண்ணுமே புரியாது, இது என்ன கதை அப்படின்னு. உடனே இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா இவரிடத்துல நேர பேசக்கூடியவன். யார் இடத்துல? இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி இடத்துல. கடல்ல சொல்றான், இல்ல எனக்கு ஒரு பக்தர் இருக்கார், அவர் சாத்தறார், அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. உடனே நேரம் தேடிட்டு ஓடுறான் ராஜா.
தொண்டைமான் சக்கரவர்த்தி நேர தேடிட்டு வரும். ஒரு அற்புதமான ஒரு பாசுரத்தினுடைய வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை இந்த சரித்திரத்தை காட்டுகிறார். துளங்கு நீள்முடி அரசர்தம் குடிசில் தொண்டை மன்னவன் தின்திரல் ஒருவருக்கு உளங்கொள் அன்பினோடு இன்னருள் சுரந்து அங்கு ஒரு நாழிகை ஏழ் உடன் இருப்ப வளங்கொள் மந்திரம் மத்து அவருக்கு அருள் செய்த ஆறு அடியே நறிந்து உலக வளர்ந்த முன்னடியே அடைந்து உய்ந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்மானே. வாசம் அதாவது பெருமானே என்ன பண்ணாய் அப்படின்னா தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு நேர பேசுவியானே, அவன் அடிபணிந்தான் என்பதற்காக அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு அற்புதமான மந்திரத்தை உபதேசித்தாயே, திருமந்திரத்தை. அதுபோல என்னையும் ஆட்கொண்டால் ஆகாதோ என்ன அடிபணிகிறார். திருவேங்கடமுடையானுடைய சரித்திரத்தை சொல்லி பெரிய பெருமாளத்துல சரணாகதி பண்றார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாளத்துல சரணாகதி பண்றார் திருமங்கை ஆழ்வார். அந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது. அதாவது பதிவிரதையோடு உண்டான என்று தொடங்கக்கூடியது. ஒரு நேர் குறும்பருத்த நம்பிய போய் பார்க்கிறார். அவருக்கு பேர் குறவை நம்பின்றது நம்ம சம்பிரதாயத்துல குறும்பு அறுத்த நம்பி அப்படின்னு பேர் வருது. என்ன குறும்பருத்தவர் அப்படின்னா முக்குறும்புன்னு சொன்ன பாருங்க. தனமதம், வித்யாமதம், ஆவிஜாத்திய மதம் இது எதுவுமே துளி கூட கர்வம் இல்லாதவர் குறும்பருத்த நம்பி. அவருக்கு தெரியும் இவர் புஷ்பத்தை பகவான் கண்டிப்பா ஏத்துக்கிறான்னு தெரியும். நேரம் போனான் தொண்டைமான் சக்கரவர்த்தி. அவர் நெடுஞ்சான் நடையாக விழுந்து சேவித்து, எவ்வளவு வசந்த மனுஷர் நீர், திருவேங்கடமுடையானே எவ்வளவு பெரிய அடியவர் நீர், திருவேங்கடமுடையானே உம்முடைய புஷ்பத்தை தான் ஏத்துக்கிறான், என் புஷ்பத்தை கீழே தள்ளுறான்னா உம்ம போல உண்டான்னு கையை கூப்பிடுறாங்க. உடனே இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போடுறது. என்ன கஷ்டமா போடுறதுன்னா, ஒரு பதிவிரதையானவள் தன் கணவனுடனான உறவை என்றும் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைப்பாள். அதுபோலத்தானே திருவேங்கடமுடையானே எமக்கும் உமக்குமான உறவை ரகசியமாக ஒன்றோ வைத்திருந்தீர். இந்த மாதிரி எல்லாருக்கும் மைக்கு போட்டு சொல்ற மாதிரி சொல்லுவாளா அப்படின்னு துடிச்சார். அவர் பிராணம் போயிடுச்சு. அப்போ எப்படிப்பட்டவர்னா, அவர் தான் பக்திமானாக இருந்தார். அந்த எம்பெருமானுடைய உடனான உறவு என்பது மிகவும் உயர்ந்தது. அது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படி அறியப்படாமல் இருக்க வேண்டுமோ அப்படி பெணி பாதுகாக்க வேண்டியது என்கிற நிட்டையோடு இருந்தாரே. அவரை போலவோனா மண்பூ இட்டேனோ அப்படின்னு சொல்லப்படுறது. புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும் வீணையும் ஆலவட்டமும் கையுமான அந்தரங்கள். பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கள் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார். புஷ்ப மண்டபத்துல, தியாக மண்டபத்துல, போக மண்டபத்துல. புஷ்ப மண்டபத்துல பனிப்பூ, தியாக மண்டபத்துல ஆலவட்டம், அதே போல போக மண்டபத்துல வீணை. இதோடு சில அந்தரங்கர்கள் பெருமானுக்கு இருந்தார்கள். புஷ்ப மண்டபத்துல பனிப்பூ. இந்த புஷ்பம் இருக்கே மண்ணாலான புஷ்பம், மண்பூன்னு சொல்றதுல பனிப்பூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பனிப்பூவை எடுத்து செலுத்தினவர் யார்? குறும்பருத்த நம்பி. அவர் வசந்தவர். நான் உயர்ந்தவன் வேதம் படிக்க வல்லவன் உயர்ந்தவன் இல்ல. பகவானுக்கு எவனை பிடிக்குமோ அவன் தான் வசந்தவனை ஒழிய தனக்கு பகவான பிடிச்சதுனால இவன் வசந்தவன் ஆயிட முடியாது. அதுதான் தொண்டைமான் சக்கரவர்த்தி நேர போய் பார்க்க வேண்டியதாயிடுத்து. அவன் கொடுத்த பொன்னாலானதை ஏத்துக்கல, மண்ணாலானதை ஏத்துட்டார். கொடுத்தவன் எதை கொடுக்கிறான் என்பதை பார்ப்பதில்லை, கொடுத்தவனுடைய ஹிருதயத்தை தான் பகவான் பார்க்கிறான். கேட்கிறான், கண்ணன் தூதுக்கு வரானே, இந்த கண்ணன் இடத்துல நம்ம லஞ்சமா 4 நாட்டை கொடுத்து நம்ம சரி இழுத்துடலாமா? சஞ்சய் இடத்துல கேட்கிறான். அந்நூர்ணா தவாம் கும்பான்னு சொல்றான். அவரு என்ன செய்த கண்ணனே, நீ எதனா கொடுத்து வாங்கிடலாம்னு நினைச்சியா? உன் பணத்துக்கு மயங்குறானா? பூர்ண கும்பம் கூட எதிர்பார்க்கறது இல்ல. வாசல்ல ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்துதா அப்படின்னா அதை பூர்ண கும்பமா நினைக்கிறான். அப்போ அதே கும்ப அந்த சொம்பு ஜலத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து அவன் திருவடியில சேர்த்துட்டா என் கால விலக்கினான்னு நினைக்கிறான். கண்ணா நல்லா இருக்கியான்னு கேட்டா
அது போதும் அவனுக்கு. நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம்பா. நீ கொடுக்கறதுனால அவனுக்கு என்ன? நீ கொடுத்ததுனாலதான் புதுசா ஒண்ணு கிடைக்க போறதா அவனுக்கு இல்லையே. அவனுக்கு வேண்டியது சுத்தமான பக்தி, மனசுல இருக்கக்கூடிய அன்பு. அதுக்கு மேற்பட கண்ணன் ஒன்றை எதிர்பார்ப்பதில்லை. நம்ம தெய்வம் பாருங்க, நெருக்கமாக நடக்கிறதா இல்லையே. நீ வேற ஏதாவது பண்ணுங்கிறதா இல்லையே. கேட்கறது, நீ என்னைக்காவது ஒரு நாள் இந்த பக்கம் போச்சு என்னோட பார்த்துட்டு போறியா? திருநீர்மலை கிராஸ் பண்ணி எவ்வளவு நாள் போறியே, ஒரு நாள் பாரு அப்படின்னு கேட்கிறார் பெருமாள். வேற எதுவும் நம்ம பெருமாள் எதிர்பார்க்கிறது நம்ம இடத்துல, நம்மள வேற எதுவுமே எதிர்பார்க்கிறது. நம்மாழ்வார் தாம் பாசுரம் பாடுறார், அருளாத நீரருடைய அபராதி உபராமன் அருளாழி புட்கடவேல் அவர் வீதி ஒரு நாளைக்குன்னு அருளாழி அம்மானை கண்டு அக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே. ஆழ்வார் கேட்கிறார், என்ன கேட்கிறார்னா, வண்டே தூது போ, பெருமாளத்துல தூது போ. எவ்வளவு நாள் அவன் கருட சேவையில வரான், கருட வாகனா வரான். அப்படி நீ எல்லா நாளும் என் வீட்டு வாசல்ல போக வேண்டாம். வருஷத்துல பல நாள் கருடத்துல வரானோ இல்லையோ, ஒரு நாள் என் வீட்டு வாசல்ல வந்துட்டு போக சொல்லு. அதை பார்த்துட்டு தரிச்சு நிறுந்துடு. ஒரு நாளைக்கு அவர் மீதி, ஒரு நாளைக்கு என் வீட்டு வாசல்ல, என் வீட்டுக்குள்ள வர வேண்டாம், என் வீட்டு வழியா போக சொல்லு. எட்டி பார்த்துட்டு நான் தரிச்சு நிறுந்துடுவேன் அப்படின்னு ஆழ்வார் பெருமான பார்த்து வண்டு மூலமாக தூது விடுகிறார். அதே போல இந்த மலையில இருக்கானே, இவனும் நம்ம இடத்துல தூது விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் போறச்சே, இவ்வளவு தூரம் போறியே, ஒரு எட்டு என்னை எட்டு பார்த்துட்டு போறியா, ஒரு எட்டு என்னை எட்டி பார்த்துட்டு போறியா? அது போல அவனுக்கு வேற எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அவனுக்கு. அதே போலத்தான் இவர் மனசார அந்த புஷ்பத்தை சமர்ப்பித்தார். அதத்தான் புஷ்ப மண்டபத்திலே பனிப்பூ, தியாக மண்டபத்திலே ஆலவட்டம் திருமாலவட்டம் சமர்ப்பித்தவர் திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி நம்பிகள் அச்சா சமாதியை குலைத்துக் கொண்டு பேசினான் தேவப்பெருமாள். அந்த எம்பெருமானாருக்கே நேர பேசல தேவப்பெருமாள், திருக்கச்சி நம்பிகள் மூலமாத்தான் வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார். அடுத்தது இன்னொருத்தர் திருப்பானாழ்வார் லோகசாரங்க மகாமுனிகளுடைய தோளிலே அமர்த்தி கொண்டு அந்த எம்பெருமான் நேர பாட்டு பாடினார். வினையும் கையுமான அந்தரங்கர் என்று காட்டப்படுகிறது. போக மண்டபம், புஷ்ப மண்டபம் திருமலை, தியாக மண்டபம் காஞ்சி திவ்ய கஷேத்திரம் தேவப்பெருமாள் சன்னதி, போக மண்டபம் திருவரங்கம். எல்லா இடத்துலயும் இவாள் இடத்துல குலம் வசந்தது இல்ல, ஆனா பக்தி வசந்ததா இருந்தது. அதனால இவர்களிடத்திலே ஈடுபட்டிருந்தான் என்று காட்டப்பட்டது. அதைத்தான் இங்க பனிப்பூ இட்டார். அவரை போல மண்பூ இட்டேனோ, மண்பூவை இட்டேனோ, குறவ நம்பியை போலே, குறும்பருத்த நம்பியை போலே. அடுத்து மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. கஜராஜன் அதாவது கஜராஜனாக இருக்கக்கூடிய கஜேந்திரன், இந்திரத்யுப்தன் என்பவனுக்கு சாபம். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தா இன்னைக்கு பிடிக்கல. ஆனா இந்த யானை இருக்கே, கஜேந்திரனாக அவதரித்தார், பிறந்தார். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அந்த எம்பெருமானுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு தடாகத்திலிருந்து புஷ்பத்தை எடுத்துக் கொண்டு சமர்ப்பிப்பதற்காக தடாகத்திலே இறங்க, அவனுடைய அந்த கஜேந்திராழ்வானுடைய திருவடிகளை ஒரு முதலையானது பற்றி கொண்டது. யானைக்கு ஸ்தலத்துல பலம், முதலைக்கு ஜலத்துல பலம். யானை ஸ்தலத்துல பிடிச்சு இழுக்கிறது, முதல்ல ஜலத்துல பிடிச்சு இழுக்கிறது. 1000 வருஷம், ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 1000 வருஷம் இது போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல நம்மள காப்பாற்றிக்க முடியாது அப்படின்றத உணர்ந்த இந்த கஜேந்திராழ்வான் எம்பெருமான மூலமூலேகி ஆதிமூலமே என்று அழைத்தான். பாகவதத்துல கஜேந்திர ஸ்துதி என்று கஜேந்திராழ்வானுடைய ஸ்துதி. நமோ நமஸ்தேதி அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய என்று எவன் உலகம் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறானோ அவனுக்கான வணக்கம். வேறொன்று காரணம் அல்ல, இவன் ஒருவனே காரணமாக இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஜெகத்காரணனுக்கு வணக்கம். அனைத்து பூதங்களுக்கும் எவன் ஒருவன் காரணமாக இருக்கிறானோ அவனுக்கு வணக்கம் என்று இவர் இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்னு யாரிடத்துல சொல்றார் அப்படின்னா, எந்த எம்பெருமான்னு பெருமாள் பேரே சொல்ல, உலகத்துக்கெல்லாம் காரணமானவனுக்கு வணக்கம்,
உலகத்துக்கெல்லாம் காரணமானவருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட அற்புதமாக எல்லா விதமான அதாவது காரணமாகவும் இருக்கக்கூடியவனே, எப்படி நதிகள் எல்லாம் கடலிலே சங்கமிக்கின்றதோ அதுபோலவே வேதங்கள் என்ன, ஆகமங்கள் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, இறுதியாக அந்த எம்பெருமானை அடையும்படியான மோட்சத்திற்கான வழியை சொல்லுகிறதே, அந்த மோட்சத்தை தரவல்லவனே, மோட்சத்தின் இறுதியாக இருக்கக்கூடியவனே, எல்லோருக்கும் கடைசி புகழாய் இருக்கக்கூடியவன் எவனோ அவனுக்கு என் வணக்கம் அப்படின்னு அந்த தும்பிக்கையை தூக்கிட்டு உடனே என்ன பண்ணணும்? பரமசிவனார் அது நான் இல்லைன்னு ஓடிப்பட்டார். பிரம்மா அது நான் இல்லை அப்படின்னு ஓடிப்பட்டார். இந்திரன் அது நான் இல்லைன்னு ஓடி போயிட்டான். நாங்க யார் வந்தா அப்படின்னால் பெருமாள் வந்தார். நான் தான் அது, நீ சொன்னவன் நான் தான், இதோ வரேன் அப்படின்னு இவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், மழுங்காத வைனுடைய சக்கரனல் வளத்தையாய் தொழுங்காதல் களிரடிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. தொழுங்காதல் களிர் ஆழ்வாருடைய பிரயோகம் பாருங்க. களிறு வெறும் யானை, காதல் களிறு பக்தியுடைய யானை, தொழுங்காதல் களிறு அவனையே உபாயமாக கதியாக பற்றி இருக்கக்கூடிய யானை. தான் வித்தியாசம். வெறும் யானை நம் போன்றது உலகியல் விஷயத்திலே ஈடுபட்டு இருப்பது. காதல் களிறு ரிஷிகளை போல பக்தி, நாம் பண்ற பக்தியால நாம் போயிடுவேன், நாம் பண்ற தவத்தினாலே அவனை பெற்று விடுவேன். அது காதல் களிறு. ஆனா அது என்ன களிறுனா வெறும் களிறு இல்ல, காதல் களிறு இல்ல, தொழும் காதல் களிறு. அதுல தொழும் காதல் களிறு அப்படின்னால் பகவானையே வழியாக கொண்டிருக்கக்கூடிய களிறு. எனக்கு வேற வழி கிடையாது, நீதான் வழி என்பதை உணர்ந்த களிறு. இதை உணர்றதுதான் ரொம்ப கஷ்டம். வசிஷ்டராலேயும் வாமதேவராலேயும் உணர முடியலையே. யாரும் உணர்ந்து கோபிகைகள் உணர்ந்தாரே, அவனே வழி என்பதை உணர்ந்தவர்கள். இது ரொம்ப கஷ்டம். எது அப்படின்னால் அவன் அன்றி வேற எதுவும் இல்லை, அவன் ஒருவனே நமக்கு வழியாகவும் இருக்கிறான், பலனாகவும் இருக்கிறான். அப்போ என் முயற்சி ஒரு நாளும் பலன் அளிக்காது என்பதை உணர்வதற்கு கஜேந்திரனுக்கு 1000 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் மூலமூலே தீன் கையை தூக்குறான். தூக்கின உடனே கஜேந்திர ஆழ்வான் கையை தூக்கின உடனே என்ன ஆயிடுத்து? அடுத்த நிமிஷம் பெருமான் கையை பிடிச்சு நோட்டான். அடுத்த நிமிஷம் வந்துட்டான். கேள்வி, பகவான் என்ன எதுக்கு அறக்கொலைய நிலக்கொலைய தன் கையில சக்கராயுதம் இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்காம கருடா வா கிளம்பலாம், நான் கிளம்பலாம் வா அப்படின்னு கேட்கறச்சே, அடுத்த நிமிஷம் இந்த கார் ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் ஆகும். ஏற்கனவே ஒரு டிரைவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அதுல ஏற்படுவோம் பாருங்க. அது மாதிரி என்ன பண்றார், கருடா வான்றச்சே, இரு நான் ரக்கையை சரி பண்ணிக்கிறேன், வேட்டியை ஒழுங்கா ஊத்திக்கிறேன் அப்படின்னு உடனே, இப்ப நீ எனக்கு வாகனமா இருக்கியா, நான் உன்னை தூக்கிட்டு போட்டு போட்டுவான் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். பாபா போறான்னு உடனே அறக்கொலை நிலக்கொலை அடிச்சுட்டு பறக்கிறான். பெருமாள் ரக்கையை அடிச்சுட்டு ஒரு நிமிஷம் பறந்து விடுறான். நேர வரான். நேர அந்த பொய்கை கரைக்கு வந்து அடுத்த நிமிஷம் அந்த மொய்மாம் பூங்கொழில் பொய்கை முதலை சிறை பட்டு நின்ற கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணம் கண்டன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் அம்மாள் கருமம் என் சொல்லீர் தங்கடல் வட்டத்துள்ளீரே. ஆழ்வார் சொல்றார். இந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு அருள் செய்த அந்த எம்பெருமானுடைய நீர்மையை கண்டு எகிரி துள்ளி குதிக்காதவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு யானை சொல்லிட்டுன்றதுக்காக அந்த பொய்கை கரைக்கு போனானே, அந்த எம்பெருமானுடைய பெருமையை உணராமல் இருப்பவர்கள் இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். இப்ப போச்சே இந்த உலகத்தை எப்படி படைக்கிறான் பகவான் அப்படின்னு பார்க்கணும். கம்பர் சொல்றார், உலகம் யாவையும் தாம் குண வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்கலாம் அழகிலா விளையாட்டுடையா என்று லோகவத்தில் லீலா கைவல்யம். இவன் அனைத்தையும் உருவாக்குவது ஒரு விளையாட்டாக செய்து விடுகிறான். கண்ணமோடு உட்காந்துக்கிறான். பகுஸ்யாம், நான் ஒருத்தன் பலவாக கடவேன் அப்படின்னு ஒன்னே ஒரு நிமிஷம் நாளில 7 லோகங்களும் உருவாகி விடுறது. அப்படி உருவாக்குறவனுக்கு ஒரு முதலை அழிக்கிறதுக்கு இங்க ஓடி வரணுமா? வேண்டிய அவசியமே இல்லையே. இங்கே உட்காந்து முதலை அழிய கடவுது, யானையாளர் காப்பாற்றப்பட கடவுது அப்படின்னா அடுத்த நிமிஷம் எல்லாம் சரியா போயிட்டு இருக்குமே. சரி, இது ஒண்ணு.
சரி சுவாமி, அது கூட வேண்டாம். சக்கராயுத பிரயோகம் எவ்வளவு பெருசு இந்த திருவாழியாழ்வான், அங்கேருந்து இந்த திருவாழியாழ்வான் இப்படி பண்ணிருந்தா நேரம் வந்து அந்த சக்கரம் கழுத்தை வெட்டிட்டு போயிருக்காரா? என்னத்துக்கு ஓடி வரணும் அப்படின்னால், அவனுக்கு அடியவர்களை ரட்சிப்பது என்றால் ஒருத்தனா 100 பேரா கோடி பேரான்றது கிடையாது. ஒருத்தன் இருந்தா கூட, ஒரு யானையா இருந்தா கூட நேரம் வந்து ரட்சிப்பான். உலகத்தை சிருஷ்டிக்கணும் தான் எங்கேயோ இருந்து சிருஷ்டித்து விடுவான். இந்த அடியவனானவன், இந்த யானையானது தன் உயிருக்காகவா என் இடத்துல இவ்வளவு நேரம் கதறித்து இல்லையே. இவ்வளவு நாள் இந்த முதலையோட சண்டை போட்டது தன் உயிரை காப்பாத்திக்கிறதுதான் இல்ல. என்னிடத்துல ஆதி மூலமே சொன்னது தன் உயிரை காப்பாத்துறதுக்கா இல்ல. இது எதுக்குமே இல்லையே. என்னத்துக்காக நின்றது இந்த யானை? வேற எதுக்கும் இல்ல. யானையின் கையிலே ஒரு தாமர புஷ்பம் இருந்தது. இந்த தாமர புஷ்பத்தை அவனுக்கு சமர்ப்பிக்க முடியலையேன்னு ஒரு துக்கம். எப்படியாவது புஷ்பம் வாடுவதற்குள்ளாக அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து விட வேண்டுமே என்கிற எண்ணம். அதனாலே இந்த யானையானது கதறிட்டு. ஒரு அடியவன் தன் உயிரை காப்பாற்றுவதற்காக எம்பெருமானை அழைக்க மாட்டான். என்னை காப்பாற்றும் சாக்கினாவது என் எதிரே வந்து அந்த எம்பெருமான் காட்சி தர மாட்டானா அப்படின்றதுனால தான் அந்த யானை கதறிட்டு, அதனால நேரம் வந்தான் பெருமான் என்று காட்டப்படுகிறது. அதனால்தான் கைமாவுக்கு அருள் செய்த பெருமான் என்று காட்டப்படுகிறது. அந்த யானைக்கு அருள் செய்தான் என்று காட்டப்படுகிறது. அடுத்தது அடுத்த வகையம், பூச கொடுத்தேனோ கூனியை போலே. இது ஒரு வார்த்தை. கூனியானவள் என்ன பண்ணுகிறாள் அப்படின்னால், அவள் சுகந்தமேதது ராஜாகம் ருச்சிரம் ருச்சிரானனே. கண்ணனை பார்க்கிறாள், குனிஞ்சு இருக்கா, கூன் முதுகு, ஆனா அழகிய திருமுக மண்டலம். அவளை பார்த்து, அழகிய முகம் படைத்தவளே, உன்னிடத்திலே இருக்கக்கூடிய சந்தனத்தை கொடுப்பாயாகான்னு கண்ணன் கேட்கிறான். கேட்ட உடனே இவள் என்ன பண்ணுகிறாள் அப்படின்னால், அந்த எம்பெருமானை பரமபுருஷன் என்று புரிந்து கொள்கிறார். அதனால அதாவது அவையோகோ காத்திர சதிர்ஷம் தீயதாம் அனுலேபனம் என்று ஸ்ரீவிஷ்ணு புராண ஸ்லோகம். அதாவது பெருமானை இவனை பரமபுருஷன் பரமபுருஷன் என்று புரிந்து கொண்ட இவள் அடுத்த நிமிஷம் சுகந்தமான மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய, வாசனையாக இருக்கக்கூடிய, கம்சனுக்கு நித்தியம் கொடுத்துன்ற சந்தனம் இருக்கு பாருங்க, வசந்த சந்தனம், அதை எடுத்து இவன் திருமார்பிலே அப்புன்னு பூசறானாம். அவோ இவன் குண நிமித்துவான்னு நினைச்சுட்டா பூசினான் இல்லையே. அவள் என்ன பண்ணினா, அடுத்தது இந்த இடத்துல பாசுரம், நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன தேறியவளும் திருவுடம்பில் பூசா. அழகிய சாந்தம், அதாவது வாசனை மிகுந்து இருக்கக்கூடிய சந்தனம், அதை நீ எனக்கு பூசூர் கேட்ட உடனே தேறி. அவள் என்ன தேறினாள்? இவனே பரமபுருஷன் என்று தேறினாள். ஆயர் புத்திரனல்லன் அருந்தெய்வம் என்று தேறி அவளும் அந்த எம்பெருமானுடைய உடம்பில் பூச அல்ல, திருவுடம்பில் பூச. அதுல வார்த்தை என்ன? திருவுடம்பில் பூச. திருவுடம்பில் பூசா அப்படின்னு காட்டப்படும். இப்போ இந்த இடத்துல ஏன் அவ திருமார்புல சந்தனத்தை மொத்தமா அப்பினாள்? வாமன அவதாரத்துல வாமன வட்டுவாக பெருமாள் எழுந்தருளுகிற போது அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னால், மாத்தோலை இட்டு தன்னுடைய திருமார்பை மொத்தமா மறைச்சிக்கிறான். மறைச்சிட்டு இருந்தா அப்போதான் பிராட்டி நினைச்சிருவேன், எங்க ஆத்துக்கார் வெள்ள கொண்டு போறதே பெரிய விஷயம். இந்த ஆள் போறச்சே வெளியில ஏதாவது இருக்கான்னு பாக்கணும். அங்கேயே ஒரே இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சு படுறது. வெள்ள கூட்டின்னு போறதே பெரிய விஷயம். வெள்ள கொண்டு போனா ஏதாவது பார்க்கலாம்னால் எண்ணையும் போட்டு இதை மறைச்சு படுறது. தெருவுல என்ன இருக்கு, கடையில என்ன வச்சிருக்கா, ஏது வச்சிருக்கான்னு பார்க்கவே முடியறது. இந்த மாதிரி நமக்கும் முடிச்சதுன்னா பாதி செலவு கம்மி இல்லையா? நமக்கு எல்லாம் பாதி செலவு கம்மி. பக்கத்துல தான் வரான், போட்டு மூடிக்கலாம், கண்ணை மூடிடலாம்னா பிராட்டிக்கு அன்னைக்கு மூடின மாதிரி நமக்கு அவ்வளவு செலவு கிடையாது. ஆனா இவோ எட்டி பார்த்து கேட்கணும்னாலும் மொத்தமா இந்த கட்டின்னு விட்டாரு அப்படின்னு எண்ணம். ஏன் பெருமான் அதை போட்டு மூடிட்டானா, அங்க போனா இந்த மாவலின்றவனை அழிக்கணும், அவனை உள்ள தள்ளணும். அவனை உள்ள தள்ளணும்னா இவ பார்வை படக்கூடாது.
இவ பார்வை ஒருவேளை பட்டு கொடுத்துன்னு வச்சிருக்கா, அடுத்த நிமிஷம் மாவலியே உள்ள போக முடியாது, கீழே தள்ள முடியாது. இப்ப படாம இருக்கணும்னா என்ன பண்றது? மான் தோலை இட்டு மறைத்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரி தான் இவளும் தேறினாள். ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம்னு தேறினாள். ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இவன் திருவிருந்த மார்பன் என்னும்படியான அர்த்தம் புரிந்தது. இவன் திருமார்பிலே அகலகில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் என்பது புரிந்தது. இவன் திருமார்பிலே பிராட்டி இருக்கிறாள் என்பது புரிந்தது. அப்போ இந்த பிராட்டி பார்வை கம்சனுக்கு பட்டுடுத்துனால் கம்சவதமே நடக்காது. கம்சவதம் நடக்கணும்னால் பிராட்டி பார்வை படக்கூடாது. அதனால இவன் திருமார்பிலே பிராட்டி இருக்கிறாள், திருமார்பிலே பிராட்டி இருப்பதனாலே இவன் பரமபுருஷன், அவன் திருவுக்கும் திருவாகிய செல்வன் என்பதை தேறி அந்த திரு உடம்பு, அதனால்தான் அது திரு உடம்பு, திரு இருக்கக்கூடிய உடம்பு, அந்த திருமார்பில அந்த சந்தனத்தை எடுத்து அப்பினாள். எடுத்து 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 அப்பினாள் என்ன காட்டி இருக்கக்கூடிய நிலை. அந்த திருமார்புல சந்தனத்தை சேர்த்தாள் என்று காட்டப்படுது. அடுத்தது, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே. மாலாக்காரர் இங்கே பெருமான் அவன் போற வழியில வண்ணாந்தோரம் இருந்தது, அடிச்சு பிடிங்கிட்டான் துணியை. எதிர்க்க கூணி வந்தா அவளிடத்துல சந்தனம் கேட்டான். ஆனா மாலாக்காரர் இருக்கிற இடத்துக்கு போய் மாலையை வாங்கிட்டான். அதனால்தான் பெரியாழ்வார் பெருமானுக்கு எது ரொம்ப பிடிச்ச கைங்கரியம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். இதெல்லாம் வர வழியில வாங்கினது, ஆனா இவனோ போய் மாலையை வாங்கிட்டானே. அதனால பெருமானுக்கு மாலையிட்டுக் கொள்வது என்பதனால் ரொம்ப பிடிக்கும். அதனால புஷ்ப கைங்கரியத்தை பண்ணுவோம்னு அவர் சூஸ் பண்ணார். அதாவது இந்த திருப்பாவிலே ஆண்டாள் நாச்சியார் அவர் காட்டுகிறார், அவள் இந்த கோபிகையாக பிருந்தாவனத்திலே இருக்கிறாள் என்று காட்டப்படுகிறது. பிருந்தாவனத்துல ஆண்டாளுக்கு இடம் இருக்கா? மதுரமாநகரத்த மாயனை மண்ணு வடமதுரமைந்தனை சொல்றாரோ இல்லையா? இந்த மதுரமாநகரத்துல ஆண்டாளுக்கு இடம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. இடம் இருக்கா அப்படின்னா, உகந்தருண நிலங்கள் எல்லாவற்றிலும் இவளுக்கு ஒரு குடில் ஒன்றிலே உண்டிலே நம்ம விரிவா காட்டியிருக்கார். எந்த எம்பெருமான் எவ்வளத்திலே அர்ச்சாவதார ரூபியாக இருக்கிறானோ அந்தந்த ஸ்தலங்களிலே ஆண்டாளுக்கு ஒரு இடம் உண்டு. அதே போல மதுரமாநகரத்திலையும் பிருந்தாவனத்திலையும் மதுரமாநகரத்துல ஆண்டாளுக்கு ஒரு இடம் உண்டு. எது? மாலாக்காரருடைய கிரகம் ஆண்டாளுடைய கிரகம். ஏன்னா மாலாக்காரர் புஷ்பமாலை பண்ணி கட்டி சாத்தினார், பெரியாழ்வாரும் புஷ்பமாலை பண்ணி கட்டி சாத்தினார். அதனால மாலாக்காரருடைய வீடு ஆண்டாளுடைய கிரகம். அது அதிசயம். கொங்கேங்காவ் அப்படின்னு ஒரு ஊர் கல்கத்தா பக்கத்துல, எங்கயோ கவுஹாத்தி பக்கத்துல. என்னுடைய தகப்பனார் அலுவல் நிமித்தமாக அங்கே எழுந்துள்ளார். அங்க ஒரு பெருமாள் சன்னதி, அங்க ஒரு நம்பூர் வகைரா ஒரு பெருமாள் சன்னதி இருக்கு. ஏதோ ஏற்பட்டிருக்கு அந்த நாள். அந்த சன்னதிக்கு தமிழே தெரியாதவர் ஒருத்தர். அவர் தான் அங்க வந்து அந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ கொஞ்சம் தெலுங்கு தெரியும். அவர் அங்க போய் தகப்பனார் அங்கே அந்த எம்பெருமானை சேவிக்கிறார். சேவிக்கிறச்சே ஒரு அந்த எம்பெருமானை சேவை பண்ணி வச்சுட்டு இங்க வாங்கன்னு கூப்பிடுறாராம். இந்த ராயே அவர் ஹிந்தியில கேட்கிறார், இங்க வாரம் அப்படின்றார். இங்க வாரம் அப்படின்னு சேவை பண்ணி வச்சுட்டு, கோதாமாஜி யாருன்னா கோதை இங்க இருக்கிறாள், ஆண்டாள் இருக்கிறாள், இதான் ஆண்டாள் சன்னதி, ஆண்டாளை சேவை பண்ணி இருக்கிறாள். அதே தகப்பனாருக்கு கண்ணில் பல பலம் தண்ணி வந்துருக்கு. உகந்தருண நிலங்கள் எல்லாவற்றிலும் இவளுக்கு ஒரு குடில் உண்டிரேன்னு நம்ம பெரியவா சொன்னது பொய்யில்லை இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல கவுஹாத்தி பக்கத்துல ஒரு கோவில்ல ஆண்டாள் எழுந்தருளிருக்காரு. அப்படின்னால் பெருமான் எங்கெங்க எழுந்தருளி இருக்கிறானா அவ்வளவுடத்துல தான் ஆண்டாளுக்கு ஒரு இடம் இருக்கு. மாலாக்காரருடைய கிரகம் ஆண்டாளுடைய கிரகம் என்று கருதப்படுகிறது. அந்த மாலாக்காரர் பூ கொடுத்தார். அப்படி கொடுத்தேனா என்று காட்டப்படுகிறது. மாலாக்காரர் பெருமாள் போய் நேர புஷ்பத்தை கொடு. மாலாக்காரருக்கு பரவசம். பிரசாத பரமௌநாதௌ மமகேகம் பரமபுருஷனான அந்த எம்பெருமான் எவ்வளவு தேடி வந்து இருக்கிறானே புஷ்பத்தை பெறுவதற்காக. எவ்வளவு தன்யனானே என்று துள்ளி குதித்து எம்பெருமானுக்கு அந்த கண்ணன் பெருமானுக்கு மாலையை இட்டார் என்று காட்டப்படுகிறது. ஆக எம்பெருமானுக்கு என்ன சாறு வேணும்?
அவனுக்கு எதுவும் எதிர்பாராத ஒரு சமர்ப்பணம். கைங்கரியம் தான் என்ன? ஆண்டாள் சொல்றா கைங்கரியம்னா என்ன? ஆண்டாளை பத்தி சொல்லணும்னு சொன்னேள், எம்பெருமானாரை பத்தி சொல்லணும்னு சொன்னேள், திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியமும் சொல்லணும்னு சொன்னேள். எல்லாம் கோத்து கோத்து சொல்லிட்டு கடைசியில் தனியா சொல்ல போறது. ஆண்டாள் காட்டி இருக்கக்கூடிய ஒட்டையும் இங்கு வந்து இத்தனையும் அமுது செய்திட பெறில் ஒன்னு 100,000 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து படாதி வைத்தேன் 100 தடா நிறைந்த கார வடிசில் சொன்னேன் அப்படின்னு சொல்றார். அத நேரம் அழகர் கேட்கிறார், ஆண்டாளே நாச்சியாரே, நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன், ஏத்துக்கிறேன், என்ன வேணும்? நம்ம ஒருத்தர் இடத்துல நிறைய கொண்டு போய் கொடுத்தோம்னா எதுக்காக இதை கொண்டு கொடுக்குறோம், என்னையா வேணும், இவ்வளவு தாஜா பண்றியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்போமா இல்லையா? அது போல ஆண்டாளுக்கு இதை கொண்டு வந்து கொடுத்த ஆண்டாள் இதை கொண்டு வந்து எம்பெருமான இடத்துல திருமாலின் சோலை அழகர் இடத்துல கொடுத்த உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் அழகர். எனக்கா இன்னும் 100 தரேன், அதை சாப்பிடு, அதான் வேணும். அப்போ இத சாப்பிட்டா என்ன வேணும்னு கேட்டா திரும்பியும் கொடுப்ப அதையே சாப்பிடுன்னு அர்த்தம். இங்கு வந்து இத்தனையும் அமுது செய்திட பெறில் அமுது செய்தால் ஒன்று 100,000 ஒன்று 100 ஆகும் 100,000 ஆகும் கொடுத்துட்டே இருக்க, நீ சாப்பிட்டே இருக்க, வேற எதுவும் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். அப்போ நாம் கைக்கரியத்துக்கு பலன் என்ன? நம்ம சொல்லுவோம், பெருமானே உமக்கு இவ்வளவு நாள் உடல் அடிச்சேன், எனக்கு என்ன பலன்? உமக்கு இவ்வளவு நாள் வழக்கேத்தினேன், என்ன பலன்? உடல் அடிக்கிறது வழக்கேத்துறதே பலன் தான், அதுக்கு ஒரு பலன் பலன் தான். கோலம் போட்டனே இன்னைக்கு கார்த்தால, ரங்கோலி போட்டனே, இங்க பெருமாள் ஏற்றாரு, அதுக்கு என்ன பலன் தான்? இந்த ரங்கோலியை மிதிச்சுட்டு போறதுதான் உங்களுக்கு பலன். வேற ஏதாவது பலன் உண்டா? அந்த ரங்கோலி தான் பலன், போடுறதே பலன் தான். இதுக்கு மேற்பட்ட ஒரு பலன் உண்டா? கிடையாது. அப்போ கொண்டவர்க்கு கையேலாதே கொடுப்பதற்கு கைகூலி கொடுக்கவும். அவன் நம்மிடத்திலே கொண்டானே, நம்ம ஒரு கொடுத்ததுமே அதுக்கு கைய நீட்டாம, நான் உனக்கு இது கொடுத்ததோ இல்லையோ, எனக்கு இது கொடுன்னு கேட்காம, நம்ம கொடுத்தத வாங்கிட்டியோ இல்லையோ, நான் கொடுத்தத வாங்கியோ, இந்தா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறதுதான் கைத்தறி. அப்படித்தான் தோன்றும். எனக்கு என்ன என்று எதிர்பார்க்காமல் அவருக்கே எல்லாமாக வேண்டும் என்று மற்ற நம் காமங்கள் மாற்று நமக்கு என்கிற ஆசை. என்ன பண்ணார்? திருவல்லிக்கேணிக்கு போனார். பார்த்த சாரதி எம்பெருமான இடத்துல நேர போனார், சன்னதிக்கு போனார். சுவாமி, நாளைக்கு அடியனுக்கு பிறந்த நாள், சரி பெருமானுக்கு ஏதாவது தளிகை சமர்ப்பிக்கணும், அப்படியா வேஷம் பண்ணிவிடலாம். இந்த பார்த்த சாரதி எம்பெருமானுக்கு சக்கர பொங்கல் ரொம்ப உகந்தது, நீர் 1 தளிகையா 2 தளிகையா என்னன்னு சொல்லும், அதற்கு அனுகுணமா பண்ணி விடலாம் சுவாமி அப்படின்னு அங்க இருக்கிற மடப்பள்ளிக்காரர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், என்ன பண்ணணும்? புளியோர தளிகை விடணும் அப்படின்றார். ஏன் சுவாமி? பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சக்கர பொங்கல் தான், புளியோர யாராவது தளிகை விடுவானா? நான் அடியன் விடுவேன் சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டா, அடியனுக்கு டயபெட்டிக்ஸ், அதனால பெருமாளுக்கு புளியோர. என்ன பண்றோம்? அவனுக்கு பிடிச்சது கிடையாது, நமக்கு பிடிச்சது அவனுக்கு. நமக்கு என்ன பிடிக்குமோ அதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம் பாருங்க, அது கைங்கரியம் இல்ல. அவனுக்கு என்ன வேணுமோ தனக்கே அதை எனக்கு கொள்ளும் இதே என்று இருப்பது கைங்கரியம். அதைத்தான் ஆண்டாள் உனக்கே நாம் செய்வோம் என்று காட்டுகிறார். அதைத்தான் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே, அதற்கு முன்னால பூச கொடுத்தேனோ கூனியை போலே. எம்பெருமான் என்ன எதிர்பார்க்கிறான்? மடி தடவாத சோறும் சுரு நாராத பூவும் சுண்ணாம்பு தடவாத சாந்துமிலே இவர்கள் கொடுத்தது. எம்பெருமான் கொடுத்தது, எம்பெருமானுக்கு இவெல்லாம் கொடுத்தது என்ன? காசு கொடுத்தாளா? பணம் கொடுத்தாளா? கோடி கோடியா கொடுத்தாளா? இந்த காலத்துல என்ன பண்ணுவா, ஒரு டியூப் லைட் கொடுத்துட்டு அதுக்கு நடுவுல கருப்பா உபயம் அப்படின்னு எழுதி வச்சுரா. லைட் கொடுக்கறது பிரயோஜனமே இல்லை, லைட் கொடுக்கறது பிரயோஜனமே இல்லை. அப்போ இப்படி தம் பெருமைக்காக கொடுப்பதா இல்ல, அவனுக்காக என்று சிறிது கொடுத்தாலும் அவன் பெரிதாக ஏற்றுக்கொள்கிறான். நமக்காக என்கிற எண்ணத்தோடு பெரிது கொடுத்தாலும் அதை மதிப்பது கூட இல்லை என்ற பெருமான். அவனுக்காக என்று கொடுப்பது முக்கியம். இப்ப இங்க கொடுக்கறச்சே மடி தடவாத சோறு யார் கொடுத்தது? விதுரர் கொடுத்தது. விதுரர் தான் இட்ட ஆசனத்தை தட்டி பார்க்கும் உறவு வேண்டும். கண்ணன் விதுரருடைய கிரகத்துக்கு வரான், தட்டி 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 பார்க்கிறார். ஏன்னா பொய்யாசனம் விட்டானே, இது போல பொய்யாசனமா இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு பயம்.
அதே போல அந்த விதுரர் பெருமாளுக்கு உணவு பரிமாறுகிறார். உணவு பரிமாறச்சே எனக்கு வேற எங்கேயும் சாப்பிட வேண்டாம், விதுரனுடைய கிரகத்துல தான் சாப்பிடுவேன். இத்தனைக்கும் துரியோதனன் விதுரர் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர் என்று அவரை மதிக்க கூட மாட்டான். விதுரனுடைய ஞானத்துக்கு மதிப்பு கிடையாது. விதுரனுடைய பிறப்பு அதை கொண்டு அவரை மிதித்தான் துரியோதனன். ஏனென்றால் விதுரர் ஒரு தாசிபுத்திரனாக இருந்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக. ஆனால் கண்ணன் அந்த விதுரனுடைய ஞானத்தையும் மேன்மையையும் மதித்து விதுரனுடைய கிரகத்துக்கு போறான். விதுரர் கொடுத்த அன்னத்தை புஜிக்கிறான். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விதுரர் கொடுக்கிறார். என்ன பண்றார்? பழத்தை உரிக்கிறார். நம்ம தோலை கீழே போட்டு பழத்தை சாப்பிடுவோம். அவர் பழத்தை கண்ணன் இடத்துல போட்டு தோலை கீழே போடுறார். தோலை கண்ணன் இடத்துல போட்டு பழத்தை கீழே போடுறார். பழத்தை கீழே போடுறார், கண்ணன் இடத்துல தோலை கொடுக்கிறார். இங்க பழம் குவியெல்லாம் கிடக்கு. கண்ணன் தோலை வாங்கி 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 நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு கண்ணன் புஜித்து கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு புத்தி தெளிந்து, ஐயோ எவ்வளவு நேரம் இந்த எம்பெருமானுக்கு தோலையா கொடுத்தேன் நானு அப்படின்னு பார்த்து அவர் என்ன பண்றார்? இந்த தரம் தோலை கீழே போட்டுட்டு பழத்தை கொடுத்தார். எனக்கு பசி போயிடுத்து, வயர் ரொம்ப எடுத்து, சந்தோஷம் அப்படின்றான் கண்ணன். ஏன்னா இத்தனை நேரம் உம்மையும் மறந்தீர், பழத்தையும் மறந்தீர், நான் மட்டுமே உங்க மனசுல இருந்தேன். அதனால்தான் நீர் கொடுக்கிறது பழமா தோலான்னு தெரியாம கொடுத்தீர். அப்படி நீ கொடுத்தீர் பாரு, முழு அன்போடு கொடுத்த தோல் அது ரொம்ப இனிமையா இருந்தது. இப்பொழுது மனதிலே இது பழமல்ல தோல் என்கிற அளவுக்கு உனக்கு கொஞ்சமான என் நினைவு கம்மியா இருக்காதா? அது சுவையா இருக்காதுதான் சுவையா இருக்கும். பழம் பெருசா இருக்கு, மாம்பழம் ஒரு சைடு கொஞ்சம் புளிச்சு மீதி சைடு ரொம்ப இனிமையா இருந்தாலும் முழுமையாக இனிமையா இருக்கிற மாம்பழத்தை விரும்புவோமா, ஒரு ஓரத்துல புளிப்பா இருக்கிற மாம்பழத்தை விரும்புவோமான்னா முழுமையா இனிமையா இருக்கிற மாம்பழம் தான் எனக்கு போனோம். நீர் முழுமையா இனிமையா இருந்தீர், அது போரும் எனக்கு அப்படின்னு. அதுதான் மடி தடவாத சோறு, சுரு நாராத பூ. தனக்காக என்கிற எண்ணத்தோடு கொடுக்காமல் கண்ணனுக்கு 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 என்று கட்டி 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 வைத்தார் கொடுத்தாரே மாலாக்காரர் கொடுத்தது அது சுரு நாராத பூ, சுண்ணாம்பு தடவாத சாந்து. எந்த சுண்ணாம்புன்னு என்ன அர்த்தம்? அடல்ட்ரேஷன், கலப்படம், கலப்படம் இல்லாத சாந்து. அது மடி தடவிய சோறு, நான் கொடுத்தேன் என்கிற எண்ணத்தோடு கொடுக்கிற சோறு மடி தடவிய சோறு. சுரு நாரும்படியான பூ, நான் கட்டி சமர்ப்பித்தேன். நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு ஒரு வஸ்திரத்தை சமர்ப்பிச்சுட்டு கர்ண சேவையில் அதை சாத்தினி எழுந்துருக்காங்கன்னா ரோஸ் கலர்ல அந்த வஸ்திரம் சாத்திக்கிறது 4 பேர்கிட்ட சொல்லவும் மாட்டோம். நான் கொடுத்தேன், நீ ஒண்ணுமே சாத்த வேண்டாம், ஒரு புஷ்பம் ஒரு மழம் புஷ்பம் சாத்திட்டு மனசார சாத்து போதும். மனசார சாத்தினா போதும். வேற எதுவும் அந்த எம்பெருமான் எதிர்பார்க்கிறது இல்லை, வேற எதுவும் எதிர்பார்க்கிறது ஒண்ணுமே எதிர்பார்க்க மாட்டான். அப்போ அந்த எண்ணத்தோடு கொடு. அதுதான் சுரு நாராத பூ, சுண்ணாம்பு தடவாத சாந்து. நான் சாந்த பூசினேன்ற கர்வத்தோட பூசாமல் உனக்காகவே என்று கொடுக்க வேண்டும். நாம் பண்ணோன்ற எண்ணம் இல்லாமல் அவனுக்காகவே என்று கொடுப்பது கைங்கரியம். அதைத்தான் இவர் பூச கொடுத்தேனோ என்றும் பூவை கொடுத்தேனோ என்றும் மாலாக்காரையும் கூனியையும் காட்டுகிறார். அடுத்தது ஒரு 5 நிமிஷம் முடிச்சோம். வைத்த விடத்தே இருந்தேனோ பரதரை போலே. பரதாழ்வார் பெருமான நேரம் அதாவது விலலாப சபா மத்தியத்திலே இருந்து கொண்டு சொல்ற வார்த்தை. ராமன் காட்டுக்கு போனார். பரதனே நீ நாடாள வேண்டும் அப்படின்னு சொல்றார். பரதா நீ நாடாள வேண்டும்னு சொல்றார் வசிஷ்டர். வசிஷ்டரை வெய்யலாம் பரதன். அது எல்லாரும் எதிர்க்கும். குலகுரு பேர் வச்சு நீ என்னையா குலகுரு? எனக்கு நன்மையை சொல்லுபவன் தான் குரு, எனக்கு தீமையை சொல்லுகிறாயே அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்ற வார்த்தை ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய. நானும் ராமனுடைய சொத்து, இந்த ராஜ்யம் ராமனுடைய சொத்து. எங்கேயாவது ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆளுமா? அதனால
என்னை உரியவன் தான். அப்ப ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆளும்னா நான் ராஜ்யத்தை ஆளல, இந்த ராஜ்யம் தான் என்ன ஆளட்டுமே சொன்னான். உடனே இவர் சொல்றாருப்பா, நீ சொல்றதெல்லாம் நன்னாதான் இருக்கு, ஆனா ஒரு பட்டயம், ஒரு டப்பா இருக்கு, ஒரு பொட்டி இருக்கு, ஒரு ரத்னம் இருக்கு. இந்த பொட்டியும் அவனுக்கு தான் சொந்தம், இந்த ரத்னமும் அதனுடைய உரிமையாளருக்கு தான் சொந்தம். ஒருத்தர் இடத்துல பொட்டியும் இருக்கு ரத்னமும் இருக்குன்னா, அப்போ அந்த பொட்டிய அந்த ரத்னத்தை பொட்டி காக்கிறது இல்லையா? அது மாதிரி நீயும் ராமனுடைய சொத்து தான், அதுல சந்தேகம் இல்ல. ராஜ்யமும் ராமனுடைய சொத்து தான், சந்தேகம் இல்ல. பொட்டி ரத்னத்தை காப்பாற்றுகிறார் போலே நீ இந்த நாட்டை காப்பாற்றுவாயாக சொல்றார். இவன் திரும்பி பதில் சொல்றான், சுவாமி நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா எந்த ஊர்ல பொட்டி ரத்னத்தை எடுத்து தனக்குள்ள வச்சுட்டு நான் காப்பாத்துறேன்னு சொல்றது, இல்லன்னா எந்த ஊர்ல ரத்னம் பொட்டிக்குள்ள பூண்டு என்ன காப்பாத்துன்னு சொல்றது? நடக்கிறது இல்லையே. பொட்டியையும் ரத்னத்தையும் உரியவன் தான் அந்த ரத்னத்தை எடுத்து பொட்டிக்குள்ள வச்சு போட்டுறான். அது மாதிரி ஒருவேளை ராமபிரான் என்னை ஆள வேண்டும் என்று அதிகாரம் கொடுத்து என்னை இப்படி செய் என்று சொன்னால் அதன்படி நடப்பேனே வழிய நானாக தன்னிச்சையாக செயல்பட மாட்டேன், நான் சுதந்திரன் அல்ல அப்படின்னு நீ நாட்டிலே இரு அப்படின்னு பெருமான் சொன்னா, நாட்டுல இருந்தானோ இல்லையோ, காட்டுக்கு வா வராதே நாட்டிலே இருன்னு இளைய பெருமாளை பார்த்து சொன்னான். ஆனா இந்த இளைய பெருமாள் மீறிண்டு நான் கண்டிப்பா வந்துதான் தீருவேன்னு பின்னாடி போனானே, அது போல அல்லாமல் நீ நாட்டிலே இருன்னு சொன்ன உடனே பெருமானுடைய பாதுகைகளை இறந்து பெற்றான். அந்த பாதுகைகளை பெருமான் கொடுக்கிறான். பெருமானுடைய பாதுகைகளை வாங்கி தலையில வச்சுட்டான். ஆறுரோக ரதப்புருட்டாக சொல்றார் வால்மீகி. ரதத்திலே ஏறினான். தன்னுடைய ஆசை நிறைவேற பெறாதவனாக இருக்கிறவன் இந்த பரதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரதத்திலே ஏறினான். எவனுக்கு மகிழ்ச்சி வரும்? எவனுக்கு ஆசை நிறைவேறித்தோ அவனுக்கு தான் மகிழ்ச்சி. அப்ப இவனுக்கு ஆசை நிறைவேறவில்லை, ஆனால் மகிழ்ச்சி. எப்படி ரெண்டும் பொருந்தவே இல்லையே? ஏன்னா என்ன மகிழ்ச்சின்னா, இவருக்கு ஆசை ராமன் நாட்டுக்கு வர வேண்டும் என்பது ஆசை, அது நிறைவேறவில்லை. ஆனால் மகிழ்ச்சி என்பது என்ன என்றால், நான் நாடாள வேண்டி வந்து விடுமோ, நான் தன்னிச்சையாக செயல்பட வேண்டி வந்து விடுமோ, ராமனை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையல்லவா அது, ராமனுடைய அடிமை ராமனுடைய உடைமை என்னும்படியான நம் நிலை குலைந்து விடுமோ என்கிற பயம் இருந்தது. ஆனால் அந்த பயம் நீங்க பெற்றான். அந்த பயத்தை பெருமான் தன் திருவடிகளை கொடுத்து இவன் பெருமானுடைய பிரதிநிதிகளாக நம்முடைய நாட்டை ஆண்டது அந்த பாதுகை. இந்த ஒரே நாட்டுல மட்டும்தான், பாரத தேசத்துல மட்டும்தான் இது சாத்தியம். பாதுகை நாட்டை ஆண்டது, வேற எங்கேயும் கிடையாது. நேர கொண்டு வந்து அந்த பாதுகைகளை இந்த சிம்மாசனத்தின் மீது வைத்துவிட்டு இவன் நந்தி கிராமத்திலே இருந்து கொண்டு என்னத்தான் என் ஆசை நிறைவேறலாலும் என் தன்மையான அவனுக்கு அடிமை அவனுக்கு உடைமை என்கிற தன்மை காக்கப்பட்டிருக்கிறதே என்கிற எண்ணம், அதனால மகிழ்ச்சியோடு இருந்தான். அதனால வைத்த விடத்திலே பெருமான் நாட்டிலே இருக்க வேண்டும் என்று வைத்த விடத்திலே இருந்த வரதாழ்வானை போலேயோ நான் இருந்தேன். அடுத்தது இளைய பெருமாளை போல வழியடிமை செய்தேனோ இலக்குவனை போலே, வழியில அடிமை செய்தேனோ வரதாழ்வான் அவன் பெருமான் இருக்க வெய் அப்படின்ற இடத்துல இருந்தான். ஆனா இளைய பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னால், பெருமான் காட்டுக்கு போனானே, எல்லா காலத்திலும் அந்த எம்பெருமானுக்கு இவன் அடிமை செய்தவனாக இருக்கிறான். அடிமை செய்தவனாக இருக்கிறான், வழியே அடிமை செய்தான். பவாம்ஸ்து சக வைதேக்யா கிரீஷானுசரம்சதே ஆம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதச்சதே. நீ காட்டுக்கு வர வேண்டாம், நீ திரும்பி போயிடும் ராமர் சொல்றார், பெருமாள் சொல்றார். அப்ப சொல்றான், ஒரே வார்த்தை தான் சொல்றான். அதாவது ராமா, என்னன்னா மீன் இருக்கிறதே, மீனானது ஜலத்தை விட்டு பிரிந்தால் அடுத்த நிமிஷம் எப்படி துடிதுடித்து இறந்து போமோ, உன்னை விட்டு பிரிந்தால் நானும் சீதையும் துடிதுடித்து போய்விடுவோம்.
நச சீதா துவயாஹீனா நச்சாஹமபி ராகவ முகூர்த்தம் வா அபி ஜீவாவஹ ஜலான்மத்ஸ்யே விமோத்ருதௌ. உன்னை பிரிந்து சீதையும் இருக்க மாட்டாள், நானும் இருக்க மாட்டேன். ஒருவேளை பிரிந்தால் நீரை பிரிந்த அந்த மீனானது நீர்ப்பசை இருக்கும் வரை உயிருடன் இருக்கும். உன்னை பிரிந்த நாங்கள் அதே போல துடிதுடித்து போய்விடுவோம். நேர பின்னாடி போய் எல்லா அடிமையும் செய்ய வேண்டும். காட்டிலே ஸ்வயம் பாக்கத்திலே பெருக்கினவன் பசிராயிருப்ப அட்டசோறும் உண்ணவோனும் அடுக்கிற சோறும் உண்ணவோனும்ன்ற மாதிரி கைக்கரிய பசி பெருமானுக்கு எல்லாமும் செய்யணும்னு நினைச்சான். ஒரு விஷயம் குலசேகராழ்வார் சொல்ற வார்த்தை, சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. ராமனை பார்த்து சொல்றார், சுற்றமும் நற்றமும் பின்தொடரும்படியாக காட்டுக்கு போனான். என்ன சார் இது? வெய்யோனொடி தன்மேனியில் விரிசோதியில் மறையார் பொய்யோவனும் அடையாளோடும் அழையானோடும் போனான். மையோ மரதகமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா வழகுடையான். தாம் போனா, பிராட்டி போனா, இளைய பெருமாள் போனா, 3 பேர் தானே சார் போனா. அப்படி இருக்கச்சே சுத்தமெல்லாம் பின்தொடரான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப எல்லாரும் போனாளா? இவன் இளைய பெருமாள் இந்த லக்ஷ்மணன் மட்டும் தானே சார் போனா. அப்ப சுத்தமெல்லாம் பின்தொடரான்னு சொல்லலாமா? இங்க ஒரு கேள்வி. எம்பெருமானார் பதில் சொல்றார், சொல்லலாம். குலசேகராழ்வார் சொன்னது சரி, சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பெருமாள் காட்டுக்கு போச்சே நாட்டில கைய பிடிக்கிறதுக்கு ஒருத்தன், கால பிடிக்கிறதுக்கு ஒருத்தன், திருவாலவட்டம் வீசறதுக்கு ஒருத்தன், எடுத்துட்டு வரத்துக்கு ஒருத்தன், கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒருத்தன், தேரோட்டத்துக்கு ஒருத்தன், இப்படி இவ்வளவு பேர் இருந்தான். ஆனா இவா எல்லாரும் பண்றத தான் ஒருத்தனா இருந்து இவாள்லாம் இல்லையேன்ற கட்டம் கூட தெரியலையா பெருமாளுக்கு. காட்டுல இருந்ததுக்கும் நாட்டுல இருந்ததுக்கும் வித்தியாசமே தெரியாமல் அனைத்து விதமான கைக்கரியங்களையும் இவன் ஒருவனே செய்தான். ஆகையாலே இவனுக்கு என்ன தோணிட்டான், காட்டிலேயே நாட்டிலேயே வித்தியாசம் இல்ல, எல்லாரும் பின்னாடி வரா போலயே இருக்குதான், இவன் ஒருத்தம் வந்தது. அதனால சுத்தம் எல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. அதுதான் என்ன ஆச்சு, இளைய பெருமாளாகிற அவதாரத்திலே இந்த இளைய பெருமாள் ராமனுக்கு ஓரொரு கொண்டு அவ்வளவு கைங்கரியம் பண்ணான். பெருமாளுக்கு ஐயோ பெருமாளுக்கு தோதித்தான். இந்த ஆதிசேஷன் இளைய பெருமாளை அவதரிச்சு ஒரு உருவத்தில் இவ்வளவு கைங்கரியம் பண்ணானே. ஆனா இவனுக்கு அவன் ஒண்ணுதான், நம்ம ஒரு ஆளாத்தான் இருந்தான், ஆனா டபுளா கொடுக்கணும். பெருமாளுக்கு புரிஞ்சு அது என்ன பண்ணார் பெருமாள்னா, அடுத்த நிமிஷம் அந்த எம்பெருமான் இந்த இளைய பெருமாளைத்தான் ராமானுஷராக அவதரிப்பித்தார். அந்த ராமானுஷருக்கு ஆண்டானாகவும் ஆழ்வானாகவும் தானே அவதரித்து ராமனே அவதரித்து இவருக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் செய்தார். அவன் ஓருரு கொண்டதை ஈருரு கொண்டு செய்தார். அவனுக்கு ராமபிரான் செய்தான் என்று காட்டப்படுகிறது. ஆக இந்த வழியடிமை செய்தேனோ வழியடிமை செய்தேனோ இலக்குவனை போலே, இன்னும் 2 அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே. குகப்பெருமாள் என்ன பண்ணார், அக்கறைக்கு விட்டார். அடுத்தது கீழே பரதாழ்வான பத்தி ஒரு வார்த்தை, குகனை பத்தி ஒரு வார்த்தை. இந்த குகனுக்கும் பரதனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? குகனுக்கு தீமைதானே நன்மையாயிற்று, பரதனுக்கு நன்மைதானே தீமையாயிற்று. குகன் யாரு? ஏழை ஏதலம் கீழ்மகன், எண்ணாது இறங்கினான். குகனோடும் ஐவரானேன் குண்டு சூழ்வான் மகனோடும் அறுவரானேன் எம்முழை அன்பில் வந்த அகனவர் காவலையர் நின்னோடும் எழுவரானேன் என்று குகனை உம்பி எம்பி என்று தன் தம்பியாக ஆக்கிக் கொண்டான் ராமன். அந்த குகன் அவன் இருக்கிற இடம் தேடி குகனை சென்று அவனை அனுகிரகித்தான். ராமன் இருக்கும் இடம் தேடி வந்தான் பரதன். ஆனா அவனுக்கு ராமன் கிடைக்கல. குகன் இருக்கும் இடம் தேடி ராமன் போனான், அவனுக்கு ராமன் கிடைத்தான். அப்படின்னா நம்ம இருந்தா போறோம், அவன் வந்து கை கொள்ளுவான். நம்ம என்ன சார் பண்ணணும்? தட்டி விடாம இருக்க போறோம். பகவான் கை கொள்ளுகிற போது நீங்க போய் கால் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனை தட்டி விடாம இருந்தா போறோம். வேணா போ அப்படின்னு மூஞ்ச திருக்காம இருந்தா அதுவே போறோம். வேற எதுவும் அவன் எதிர்பார்க்கிறது இல்ல. குகன் அவனை கை கொண்டான் என்று காட்டப்படுகிறது. அப்போ குகன் பண்ணின தீமை அவனுக்கு பெருமானை தடுக்கவில்லை.
பரதன் பண்ணின நன்மை பரதனுக்கு உதவவில்லை. அப்ப எது உதவிட்டு? ராமன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதான் நடக்கும். குகன் நினைக்கிறது நடக்காது, பரதன் நினைக்கிறது நடக்காது. அப்ப குகன் இருக்கும் இடம் தேடி ராமன் சென்றான். அவனுக்காக இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு விட்டான் குகப்பெருமாள். அப்படிப்பட்டவனோ நான். அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. என்ன பண்ணேன்னா, அரக்கனான இந்த ராவணனோட சண்டை போட்டேனா பெரிய உடையாரை போலே. பெரிய உடையார்னா ஜகாயு மகாராஜன். ஜகாயு சீதையை அபகரித்துக் கொண்டு போகிறான் ராவணன். அப்படி அபகரித்துக் கொண்டு போகும்படியான தருவாயிலே இந்த ஜடாயு மகாராஜரானவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், ராவணனிடத்திலே சண்டை போடுகிறார். ராவணனிடத்துல சண்டை போடச்சே ஒரு ரக்க விழுந்தது, 2 ரக்க விழுந்தது. அவர் கழுத்தை வெட்டினார், கீழே விழுந்தார். அறுபட்டு ரக்கைகள் அறுபட்டு விழுந்தார். இந்த விழுந்தவர் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கிறதுனா, அவர் தன் உயிரை பிடிச்சிருக்கார். ராமனும் லக்ஷ்மணனும் வந்த உடனே சொல்ற வார்த்தை, நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ஒருத்தன் வரான்னு நினைச்சுக்கோ. பத்தியா பத்தியா என்ன இந்த மாதிரி போயிட்டா, பத்தியா எவ்வளவு கட்ட, பத்தியா கையில ஒரு சின்ன வெட்டு காயமா ஐயோ ஐயோ நடிச்சுக்கிறோம், உயிரே போறோம். அப்ப சொல்ற வார்த்தை, என்ன என் நிலைமையை பாரு சொல்லல. ராமா நீங்க நல்லா இருக்கணும். யாம் கோஷதைவ ஆயுஷ்மன் அன்வேஷதி மகாவனி சாதேவி மமச பிராணா ராவணேன உபயம் இருக்கணும். ராமா நீ நல்லா இருக்கணும், ஆயுஷ்மானாக இருக்கணும். ஏன் இந்த விஷயத்தை சொன்னா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா உன்னுடைய சீதா பிராட்டி அபகரிக்கப்பட்டாள், என் பிராணனும் அபகரிக்கப்பட்டது. அவருக்கு முதல் நோக்கு எது? ராமன் நல்லா இருக்கணும்னு நோக்கு. உயிர் போகும் தருவாயிலும் ராமனை ஆசீர்வதித்தார். நீ நல்லா இருக்கணும்னு சொன்னார். யாம் கோஷதை ஆயுஷ்மானார். சாதேவி உன்னுடைய தேவியான சீதையும் என் பிராணனும் அபகரிக்கப்பட்டது. மமச பிராணா, அதற்கு ஒரு அர்த்தம். சாதேவி உன் பிராணனான சீதையும் அபகரிக்கப்பட்டது, என் பிராணனான என் உயிரும் அபகரிக்கப்பட்டது. எனக்கு பிராணம் அபகரிக்கப்பட்டது, உனக்கு பிராணனாக இருக்கக்கூடிய சீதை அபகரிக்கப்பட்டாள் என்று இந்த ஜடாயு மகாராஜர் பெரும் இறக்கும் தருவாயிலும் பெருமான் நன்னா இருக்கணும்னு காட்டினாரே, அதுதான் தன்னை பேணாமை என்று சொல்லப்படுகிறது. பிரேமமும் தன்னை பேணாமையும் தரியாமையும் வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற உறுதி. பிள்ளை திருநறையூர் சமானமா ஒரு வகையை மட்டும் சொல்லி முடிச்சோம். இந்த பிள்ளை திருநறையூர் அவரை பத்தியும் வரும், திருநறையூர் அறையரை பத்தியும். பிள்ளை திருநறையூர் அறையர் என்ன பண்ணார் அப்படின்னால், இந்த அவர் வேதநாராயணபுரம்னு ஒரு ஊர், தொட்டியம் பக்கத்துல திருநாராயணபுரம்னு பேரு. அந்த தொட்டியம் பக்கத்துல இருக்கிற திருநாராயணபுரம். அந்த திருநாராயணபுரத்துக்கு போய் அந்த எம்பெருமான சேவிக்க போறார். தன்னுடைய 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார். அப்பொழுது யாரோ சில விஷமிகள் அந்த கோவிலுக்கு தீயிட்டு விடுகிறார்கள். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கோவில்ல தீனா வெளியில ஓடி போடும், இருக்கிறவாள்லாம் வெளியில ஓடி போடும். ஆனா இவர் என்ன பண்ணார்? தன்னுடைய 7 வயசு குழந்தை, 3 வயசு 4 வயசு குழந்தை, 2 குழந்தைகளின் கையை பிடிச்சிட்டு நேர கர்ப்பகிரகத்துக்குள்ள போறார். அதெல்லாம் தீ மலமலம் பத்திக்க ஆரம்பிக்கிறது. கர்ப்பகிரகத்துக்குள்ள போறார். வா பெருமாளை அணைத்துக் கொள்வோம் நாம் மூவரும் என்று பெருமாளை அணைத்துக் கொண்டார்கள். ஏன்னா பெருமாள் மேல தீ பட்டு போறதுன்னு பயம். அந்த சமயத்துல இந்த தீ துகள்கள் என்ன படுறதுன்னா அந்த குழந்தைகள் மேல படுறது. தீ துகள்கள் எல்லோரும் மேலேயும் படுறது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு சுடுறது, உடம்பு ரொம்ப சுடுறது. அப்பா முடியலப்பா, ஒரே நெருப்பு எரிகிறது அப்படின்னு கத்துறதுகள். இந்த தீ துகள்கள் பட்டவனே, குழந்தைகளா ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கோங்கடா, 2 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பரமபதத்தில் நிரந்தரமான ஆனந்தம் நமக்கு உண்டு, பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தன் உடலை தானே பேணாமல் பெருமானுக்காக விட்டார். நமக்காக விடுறது தற்கொலை, பகவானுக்காக விட்டார் இல்லையா? எவ்வளவு பெரிய அது மாதிரிதான் இவனும் விட்டான். ராமன் வந்தான், ராமனுக்காக தன்னுடைய பிராணத்தை பிடித்துக் கொண்டிருந்தான். ராமனிடத்திலே செய்தியை சொன்னார், அவன் பிராணம் போயிருது. அவரை மாதிரியா இருந்தேன், ராமனுக்காக சண்டை போட்டேன், பெருமாளுக்கு ஒரு திரஸ்தம் செஞ்சிருப்பேன், ஏதாவது செஞ்சிருப்பேனா இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலை. ஆக 48 வரைக்கும் ஆயிடுத்து. 39 48 10 வார்த்தைகள் சொன்னார்.
10 ரகசியங்கள், அதற்கு அனுகுணமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். இதிலே குற்றங்குறைகள் இருந்தால் கமிக்க வேணும்படியான பிரார்த்தனையுடன் நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம்.